Hi guys, வணக்கம். I'm already married. Leave me please. 2 ஷர்ட்டில் 1 ஷர்ட் பார்த்துலாங்களா? கண்டிப்பாக அந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். I'm ஆல்ரெடி கமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷர்ட் போட்டிருந்தேன் ஜிமினுக்கு. அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க இன்ஸ்டாவில் வந்துட்டு. அது நிறைய சொல்லுவீங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவீங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். இதுவுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மேரிட் அப்படின்றதால கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. கண்டிப்பாக ஸ்டோரி நல்லாயிருக்கும், ஹாப்பி எண்டிங்காகவும் இருக்கும். ஓகேங்களா? சின்னதாக இன்ட்ரோ, அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கன்னு வேண்டாம், ஒயின் வந்து மேரிடு. இதில் தயாங் வந்து உங்களுடைய மாமா, ஒயினுடைய மாமாவாக இருப்பாங்க. அவர் வந்து அப்ராடில் இருப்பார். நீங்கள் மேரிடு. ஓகேங்களா? அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். தயாங், எப்படிடா இருக்க? ரொம்ப நாள் ஆச்சுடா. எப்படிம்மா இருக்க? எங்க அந்த அடிமாடிங்க, அவள் எப்படி இருக்கா? ஏய், அவள் வளர்ந்துட்டாடா, ஏன்டா அப்போ பரவாயில்ல இது நீட்டே இருக்க? ரியா, அண்ணன் வந்திருக்கான் பாரு. அண்ணா டி, எப்படிடா இருக்கா? தட்டி மோட பயலே வந்துட்டாமா. என்னடி பண்ணுற? சுத்தாதடி, இருட்டி டி. தடி மாடு, எப்படிடா இருக்க? எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? நான் சொன்னதான் வாங்கிட்டு வந்திருக்கியா? எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் அந்த பேக்கில் தான் இருக்குது. அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, உனக்கு, ஒயினுக்கு, அப்புறம் அத்தைக்கு, மாமாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஒயினுக்குன்னு சொன்னோடனே எல்லாருடைய ஃபேஸுமே அப்படியே மாறுது. உங்கள் அப்பா வந்திருப்பாங்க. அப்படியே தயம் கப்பிச்சப்பன்னு நின்றுட்டு, பா ஆசீர்வாதம் பண்ணுப்பா. வந்துடுறா. எப்படி பார்க்கீங்க? கை கால் கழுவிட்டு சாப்பிட போப்பா. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க உள்ளே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒன்றே வித வந்துருப்பாரு. மா 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 மாமா என்னடா? இல்லைம்மா, அவள் எங்கே? நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? யாரா? அதான் என் பின்னாடி சுற்றிட்டே இருப்பாளே ஒயின், எங்கே? டீ, ஏடா அவளை பற்றி வேணாம், படா சாப்பிடலாம். இல்லைம்மா, அவளை பார்க்கணும், அவளுக்காக தான் போனேன். ஒரு ஃபோன் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை. லாஸ்ட் 2 இயர்ஸாக என்னம்மாச்சு அவளுக்கு? பேசணுமா? எப்போ பாரு மாமான்னு தொங்கிட்டே இருப்பா. அவளை திட்டிகிட்டே இருப்பம்மா. தெரியல, வரல, நான் வந்துட்டேன். டி, அவளை பற்றி பேசாடா, வாடா. ஏம்மா அவளை பற்றி பேசாதன்னுட்டுருக்க? நான் சொல்லும் போதெல்லாம் நீ என்ன சொல்லுவ? இப்போ என்னமோ சீக்கிரமா கல்யாணம் பற்றி பேசுமாண்ணே. ஏண்டா அவளை பற்றி பேசிகிட்ருக்க? ஏம்மா உனக்கு தெரியாதா? நீ தானே சொன்ன சின்ன வயசில் நிச்சயம் பண்ணியாச்சு அப்படின்னு. அவளுக்காக தான் நான் வந்திருக்கேன். தயா, என்னம்மா? அவள் என்ன பண்ணுறா? இங்கே தான் இருக்காளா இல்லை? டே, அவளை பற்றி வேணாடா, வாடா. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு தயங்க கேட்டுக்கிட்டே இருப்பார். பட் ஆனால் அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க தங்கச்சி கூட அவனை பற்றி கேட்டால் யாருமே எதுவுமே பதிலே சொல்ல மாட்டாங்க. என்னம்மா என்னாச்சு? நானே வேணான்னு சொன்னால் கூட அவளை பற்றியே பேசிகிட்ருப்பீங்க. இப்போ அவளை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். யாருமே அவளை பற்றி பேசவே மாட்டேறீங்க. என்னாச்சுன்னு கேட்குறேன், பதில் சொல்லுமா, என்னாச்சு? டே, ஏண்டா அவளை நீ எதுக்காக இப்போ திடீர்னு நினச்சிட்ருக்க? என்னம்மா பேசுகிறேன்? திடீர்னு நினச்சிட்ருக்கேண்ணா, அவள் தான் என் மனசில். அப்பையும் சரி இப்பையும் சரி எப்போவும்மா அவள் மட்டும்தான். சும்மா பிடிக்காத மாதிரி காமிச்சிக்கிட்டேனே தவிர நம்ம குடும்பம் செட்டில் ஆகலை. இப்போது நம்ம குடும்பம் அப்படி கிடையாது, செட்டில் ஆகிட்டோம். அவங்க வீட்டில் எதிர்பார்க்குற தகுதி என்கிட்ட இருக்குது. அதனால தான் அவளை வெறுத்த மாதிரி காமிச்சிட்டேன். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா கூட நான் அந்த இடத்துல இருக்கணும்னு நினச்சேன். அதனால தான் என்னோடய தகுதியை உயர்த்திக்கிறதுக்காகவே போனேன். இப்போது நம்மக்கிட்ட எதுவுமா இல்லை, என்ன இல்லை. அதனால தான் சொல்கிறேன், பொண்ணு கேளு, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவளை நான் பார்க்கணுமா. இந்த சாப்பாடெலாம் எனக்கு முக்கியம் இல்லை. அவளோட நினப்பில் தாம்மா போச்சு 3 வருஷமும். எனக்கு தெரில, மாமா என்ன பண்ணுற, எங்கே இருக்க, என்கிட்ட பேச மாட்டியா? எப்போ பாரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுகிட்டே இருப்போம்மா. 1 இயராக போட்டுகிட்டே இருந்தேன். இப்போ லாஸ்ட் 2 இயராக என்னன்னு தெரியலம்மா. எனக்கு ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு கால் இல்லை, அவளோட குரலை நான் கேட்கல. எப்படி போச்சு தெரியுமாம்மா?
உனக்கு புரியாதும்மா. ஏண்டா அம்மா அப்பாவை விட அவள் பெருசு. அம்மா அதுக்கும் மேலே தான்மா அவள், அதுக்கும் மேலே தான். தெரியலம்மா, அம்மா அப்பா நீங்களாம் அம்மா அப்பா மட்டும்தான் தோணுச்சு. ஆனால் அவன் மட்டும்தான் எல்லான்னு தோணுச்சு. ஏன்னு தெரில. இந்த லாஸ்ட் 2 இயர் மட்டும் எனக்கு அப்படிதாம்மா தோணுச்சு. கேட்டால் ஏன்னு தெரிலன்றது மட்டும்தாம்மா, மட்டும்தான். அவள் மட்டும்தான் என் மனசில் ஓடிட்டே இருந்தா. இப்போ கூட என் கண்ணு தேடுது அவளை. எங்கே இருக்கான்னு தேடுதுமா. அவளை பார்க்கணும்னு தோணுச்சு. என்ன பிரச்சனைம்மா? என்ன? இல்லைடா, அதெல்லாம் எனக்கு பிரச்சனைலாம் இல்லை, சாப்பிடுவா. அம்மா அவளை பார்க்கணும்மா, பார்த்துட்டு வரேன், அப்புறமா சந்தோஷமாக சாப்பிட்றேன். நான் நினச்சேன் நீ போயிட்டு பொண்ணு கேட்ப, டைட்டாக பொண்ணு பார்க்க போகும்போது அவளை பார்க்கணுன்னு நினச்சேன். என்னம்மா சொல்கிற நீ? சொல்லுமா. மா டேய், என்னடா பேசுகிற? இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா உனக்கு? நீ தாண்டா உன் தலையில் மண்ணை நீ கொட்டிக்கிட்ட. லாஸ்ட்டாக 2 வருஷம் அவன்கிட்ட பேசலான்னு சொன்னியடா, பைத்தியக்காரா. 2 வருஷத்துக்கு முன்னாடி கடைசியாக அவன்கிட்ட என்னடா பேசினா? என்னம்மா? ஏன் என்னாச்சு? மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாமான்னு வந்துட்டேன் ஃபோன் பண்ணி அழுதாலடா. இப்போ எல்லோரும் நான் அங்கே தான் இருந்தோம். உன்னை பிடிக்கலை, உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கத்தி பேசினியடா. பேசினல அப்போ கூப்பிட்டு போனவங்க தான்டா இங்கேருந்து. இந்த வீட்டு பக்கமே அவங்க குடும்பத்துலேருந்து யாருமே எட்டி பார்க்கல. அம்மா அது ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பண்ணுமா, அதை வச்சுக்கிட்டு வாமா நம்ம போய் பொண்ணு கேட்டோன்னா. டேய் போடா இவனே, மயிறு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். கல்யாணம் ஆகிடுச்சுடா. அம்மா என்னம்மா சொல்கிற? ஆமாடா, ஆமாம், கல்யாணம் ஆகிடுச்சு. நரக வேதனை அனுபவிச்சிட்ருக்கான். எதுவுமே கேட்க முடியலடா, எதுவுமே பேச முடியல. அவங்க அம்மா அப்பா கூட அழுதுட்ருக்காங்க. ஏண்டா கல்யாணம் பண்ணி வச்சோம். பாவண்டா பாவம், அவளோட பாவம் எல்லாம் உன்னையும் நம்ம குடும்பத்தையும் சும்மாவே விடாடா. பாவம், ஏண்டா பாவி, ஏண்டா உன்னை எவ்வளோ உருகி நேசிச்சா. பிடிக்கல. இதில் என்னடா விளையாட்டு? 2 ஒன்றுக்கலாம் என்ன விளையாட்டு? பொம்பளை பிள்ளை மனசு உன்னை உருகி பின்னாடியே வந்தாலடா. ஒரு தடவையாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. சரி, கடைசியாக ஒரு ஃபோன் பண்ணாலே அப்போயாவது சொல்லியிருக்கலாம். சரி, அன்னைக்கு தான் விளையாண்ட அப்படின்னா அடுத்த நாள் ஒரு வாரம், ஒரு 2 வாரம் கழிச்சு அப்படியாவது ஒரு ஃபோன் பண்ணி பேசியிருப்பியாடா. இல்லைம்மா. என்னடா இல்லைன்னு இல்லை? என்ன இல்லைன்னு இல்லை? என்னடா அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடா. அதுக்கு அடுத்த 3 மாதத்துலேயே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ராட்சச கொடூரமானவன்டா. ஒரு நாளும் நரக வேதனை அனுபவிச்சிட்ருக்காடா. பாவம் அவன். அந்த பாவெல்லாம் உன்னை சும்மா விடாடா. உன்னை என்னம்மா சொல்கிற? என்ன சொல்கிற? அவளுக்கு கல்யாணமா? எப்போ கேட்குற? கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு உங்கள் அத்தை, அதாவது தயங்கோட அம்மா சொன்னதும் உங்கள் தயங்க அப்படி கத்தி வளர்றாரு. நான் சும்மாதாம்மா சொன்னேன். என்னம்மா சொல்கிற? நீ சும்மாதானம்மா சொல்கிற, உண்மையை சொல்லலைல்ல. அவளுக்கு எப்படிம்மா கல்யாணம் இருக்கும்? அவள் எப்படி ஒத்துட்டு இருந்திருப்பா? என்னை விட்டு வேற ஒருத்தவனை எப்படி கல்யாணம் பண்ணி இருந்திருப்பா? அப்படின்ற மாதிரி எங்கள் தயங்க அப்படி கத்துறாரு. அப்படியே கத்திக்கிட்டே அங்கே பக்கத்தில் இருக்கிற திங்ஸு குடம், அங்கே இருக்கிற ஃப்ளவர் வேஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே உடைக்கிறாரு, நொறுக்கிறாரு. டேய் நிறுத்துறாமால, நிறுத்து, ஒழுங்காட்டிரு. அவள் வாழ்க்கை நரகத்தில் போனால் கூட அவள் வாழ்க்கை உண்டு நின்றுட்டுருக்காடா. போய் கெடுத்துறாத. அவளை பார்க்க போகிறேன்னு போனேன்னு வச்சுக்கேன், உனக்கு அவ்வளோதான் தயம். மூடிட்டு இருடா. என்னம்மா சொல்கிற? என்ன சொல்கிற? அவளை பார்க்காம எப்படிம்மா எப்படி இருக்க சொல்கிற? இல்லைடா, இல்லை,
உனக்கு தான் அவன்னு எழுதி வச்சிடணும். ஆனால் நீ வேற ஒருத்தவனுக்கு தான் அவ அப்படின்னு எழுதிட்டடா. திருத்தி எழுதிட்ட. இல்லைம்மா, இல்லை. டேய், அவ்வளோதான் உனக்கு. வேலையை பார்த்துட்டு மூடிட்டு இருக்க. முடிஞ்சா நீ இன்றைக்கி இல்லை நாளைக்கு திரும்ப வெளிநாடு கிளம்பி போயிடு. நீ இங்கே இருந்துட்டு அவள் வாழ்க்கையை அழிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட அம்மா வேகமாக உள்ளே போயிருப்பாங்க. தயங்கெலாம் அப்படியே மனசே உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அவர் ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே வாயை பொத்திக்கிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருப்பார். அவரால் தாங்கவே முடியலை. சும்மா தானாடி சொன்னேன், ஏன்டி என்னை புரிஞ்சிக்கவே இல்லையாடி, யாரும் என்னை புரிஞ்சிக்கவே இல்லையா, எனக்காக யோசிக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி அழுகுறாரு. நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை இந்த மாதிரியே டீச் பண்ணிகிட்டே இருந்துட்டேன், சாரிடி அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் அவர் அழுதுகிட்டே இருக்கார். அவரோட கண்ணில் டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகிட்டே இருக்குது. இப்போது அவர் உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், நீ எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் இப்போ மனசில் ஓடிட்டே இருக்குது. உன்னை ஃபைனலாக ஒரு தடவையாவது பார்த்துடணும். நீ சந்தோஷமாக இருக்கணும். நீ சந்தோஷமாக இருக்கிறதையாவது நான் பார்க்கணும். என்னால் நீ எவ்வளோ அழுதுருப்ப, என்னை மறக்க முடியாது, கண்டிப்பாக தவிச்சிருப்பல்லாடி அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஒரு ஏக்கமாக இருக்குது. அவரோட குற்ற உணர்ச்சி அப்படியே அவரை கொல்ற மாதிரி இருக்குது. தெரியாதனமாக நான் சொல்லிட்டேன், நான் உன் மேலே ஆசை வச்சுருக்கேன்டி, உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்டி, நான் எப்படி இப்போ போய் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. உங்களை பார்க்கணும், நீங்கள் எப்படி இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, எதுவுமே தெரியாதுல்ல இப்போது. உங்களை பார்க்கணுன்றது மட்டும்தான் மனசில் ஓடுது. இப்போ என்ன பண்ணியிருப்பார், போயிட்டு முகம் கழுவிட்டு இப்போ சமத்த பிள்ளையா, அப்போ ஒன்றும் இப்போ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரி இல்லாத ஒரு பிள்ளையா இப்போ என்ன பண்ணியிருப்பார், அவங்க அம்மா கிட்டே போகிறாரு. அம்மா சொல்டா, என்ன எப்போ கிளம்புற, ஏம்மா எப்போ வருவேன்னு கேட்பேன். இப்போ என்னமோ எப்போ போகிறேன்னு கேட்குறேன். நான் எங்கேயும் போகிற மாதிரி இல்லைம்மா. என்னடா என்ன சொல்கிற? ஆமாம்மா, நான் மைனை கல்யாணம் பண்ணிக்கிற பிளானில் இருந்தேன். அதனால தான் இங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டு தாம்மா வந்தேன். நீ இங்கே இருக்கிறதுலாம் சரியில்லை, கிளம்பு. அதான் நீ எந்த பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணவும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நீ வெளிநாட்டிலே உன் ஆஃபீஸு உன் கம்பெனின்னு பார்த்துன்னு அங்கேயே இருடா. எப்பா இங்கே இருக்க வேணாம், கிளம்பு. ஏம்மா என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன் மேலே நம்பிக்கை இருக்குடா. ஓ மனசில் ஒருத்தைய வச்சுருக்கல்ல, அவன் மேலே நம்பிக்கை இல்லைடா, நம்பிக்கை இல்லை. அவளை நீ எங்கேயாவது பார்த்துட்டேன்னு வச்சுக்கேன், போக மாட்டேடா. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் இரு, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாளைக்கு கிளம்பலாம். ஏம்மா நீ ஏம்மா அப்படி தோட்டத்துலேயே பார்க்குற? நான் இங்கே இருக்கம்மா. அவள் தான் இல்லை, அவள் வாழ்ந்த அந்த இடத்துலையாவது நான் இருந்துடுறேனம்மா. என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? இல்லை எனக்கு புரியல, எப்படி தெரியுது? அவளை உனக்கு தான் கட்டி வைக்கணும் அவ்வளோ ஆசைப்பட்டேன்டா. நானே எத்தனை தடவை உன்கிட்ட கேட்டிருப்பேன், போய் அவளையே கட்டிப்பேன் எத்தனை தடவை நான் சொல்லியிருப்பேன். நீ பாவண்டா, பாவம், படிக்க மாட்டா. எப்போ பாரு மாமான்னு ஒரே பாட்டாக பாடிட்டுருப்பாடா. ஒரே பாட்டாக பாடிட்டுருப்பா. புக்கு ஃபுல்லாக உன்னோட ஃபோட்டோவே வச்சிட்ருப்பா. என்றைக்காவது ஒரு நாளாவது அவளை பார்த்து சரி நீ போனால் போதும், உனக்கு கழுத்தில் தாலி கட்டுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பியா? அவன் மனசுலேயே பதிஞ்சிடுச்சுடா. இவன் வெளிநாட்டில் இருக்கான், நம்மளெல்லாம் இங்கே பார்க்க போகிறான், நல்ல வெள்ளை தோலாக பார்த்துட்டு வந்துட போகிறான், எங்கேயோ வெளிநாட்டில் யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி மனசில் பதிய வச்சிட்டடா. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க வீட்டில் அத்தனை பேருமே சொன்னாங்க. நான் தான்டா கேட்காத விட்டேன். ஏம்மா உனக்கு கூட சும்மா நிறுத்துடா. நான் ஆரம்பத்துலேருந்து அவளை எப்போ பாரு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஒன்றெல்லாம் போய் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஒன்றெல்லாம் போய் அடி கல்யாணம் பண்ணிப்பேன் எத்தனை தடவை நான் சொல்லியிருப்பேன்ல. ஒரே ஒரு தடவையாது ஒன்று அம்மா கிட்ட, இல்லை வீட்டில் உன் தங்கச்சிக்கிட்ட, யாருக்கிட்டையாவது ஒருத்திக்கிட்ட சொல்லியிருந்தாலாவது நிறுத்திருப்போம்லடா. நீ கட்டிக்கலன்னு சொல்லி தான்டா பிடிச்சி எவனோ கையில் கொடுத்துட்டாங்க. பாவண்டா, குரங்கு கையில் பூமாலை மாட்டின மாதிரி அவ சிக்கி தவிக்கிறா. அந்த வழியாக போகும்போதெல்லாம்
அம்மாவுக்கு கண்ணு பூத்து போகுத அவளை பார்க்கும்போதெல்லாம். அவ்வளோ கஷ்டப்படுறேன், அவ்வளோ கஷ்டப்படுறேன். ஆனால் மெல்ல காமிச்சிக்கவே மாட்டாடா, மெல்ல காமிச்சிக்கவே மாட்டான். என்ன பொண்ணு தெரியுமாடா அவ? அந்த மாதிரி பொண்ணுலாம் உலகத்தில் நீ தேடி கூட்டு வந்துடுவிட்டா, கூட்டு வந்துடுவியா? ஏம்மா என்ன கொல்ற? ஏம்மா என்ன கொல்ற நீ? நான் கொல்லடா, நான் கொல்ல. நீ தான் அவளை கொண்டுட்டடா, நீ தான் அவளை கொண்டுட்ட. எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமாடா அவ? மாமா 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 மூச்சு விடாத சொல்லிகிட்டே தெரியவாளடா உன் பின்னாடி. ஒரே ஒரு தடவை சொல்லியிருப்பியாடா நீ? பாவி பயலே, பாவி பயலே, இப்போ வந்து சொல்றியடா பாவி பயலே. இப்போ சர்ப்ரைஸ் மயிறு மண்ணாங்கட்டி 2டா, உனக்குலாம் 2. யார்டா கேட்டாங்க? இப்போ நீ வரலன்னு யார் அழுதா? யார் அழுதா? அந்த புள்ள வாழ்க்கையை அழிச்சிட்டியடா. இப்போ வந்து என் ஒயின் எங்கன்னு கேட்குறியடா. எப்பட்றா கொடுப்போம் நாங்கள்? கட்டி கொடுத்ததுக்கப்புறம் தாலியை யார் தெரிஞ்சுட்டு வாடி நான் சொல்ல முடியும்? நீயா போய் கூட்டா கூட வரமாட்டாடா மானஸ்தி. பாவம் அவ, பாவம்டா. அவன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டேடா பாவி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்படி அழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த தயங்க வந்து என்ன பண்ணியிருப்பாரு? அம்மா 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 சொல்லி தொல்லடா, சொல்லு. அவளை நான் பார்க்கணுமா? உனக்கு என்ன பைத்தியமாடா? பைத்தியமானு கேட்குறேன். ஏன் பார்த்து அவன் ஏன் நல்லா இருக்கிறத கூட நீ வீணாக்கணுமா? எதுக்கு பார்க்கணுன்னு கேட்குறேன். எதுக்கு? இல்லைம்மாண்ணா, இந்த பாரா தயங்க, ஒழுங்கு மரியாதையா இன்றைக்கி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். போய் முடிச்சு அடுத்த நாளைக்கே நீ கிளம்பி உன் மூட்டை எல்லாத்தையும் கட்டிட்டு போயிடு. நீ எந்த பிரான்ச்சும் ஓப்பன் பண்ண வேணாம், ஒரு வெங்காயமும் நீ கட்ட தேவையில்ல. ஒழுங்கு மரியாதையா உன் வெளிநாட்டுக்கு பொட்டியை கட்டிட்டு போயிடு. நீ அம்மாவை பார்க்க வேணாம், அப்பாவை பார்க்க வேணாம். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அங்கேயே இரு. அங்கேயே நீ எவ்வளையா பிடிச்சி கட்டிக்க. என்கிட்ட நீ உன் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட காமிக்க தேவையில்ல. அவள் வாழ்க்கையை அழிச்ச ஏன் பிள்ளை இந்த மண்ணில் இங்கே இருந்தான்னு வச்சுக்கேன், இன்னும் அவள் அழிஞ்சு போவாள். வேணாம், ஒழுங்கா நீ மாட்டுங்க. நாளைக்கு பொட்டிகள்லாம் கட்டிட்டு போயிடுறான். அவள் பார்த்தானா திரும்ப அவள் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அழுவான்னு தெரிலடா. இப்போ தான் ஓரளவுக்கு ஏதோ வாழ்கிறான்னு நினைக்கிறோம். அதுவும் சரியாக தெரில எனக்குலாம். அவள் வீட்டு பக்கம் கூட நான் கால் எடுத்து வச்சு பார்த்தது கிடையாது. ஒரு தடவை நேரில் கிட்ட, ரொம்ப இல்லை, இவ்வளோ தூரத்தில் பார்த்தேன்டா. ஒரு 2 அடி தூரத்தில் பார்த்தேன். அவள் கண்ணில் தண்ணி எப்போவுமே இருந்துன்னே இருக்குடா. அழாத நேரமே இல்லை போல. அவள் மூஞ்சி அழுவாச்சி மூஞ்சி ஆட்டம்தான் இருக்கு. சிரிச்ச மூஞ்சா பார்த்தேன். வருஷமாச்சுடா. கடைசியாக எப்போ திரும்ப சிரிச்சா? அப்படி தான் போயிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் இது பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி தயங்க என்ன பண்ணியிருப்பார், தயங்கோட தங்கச்சிக்கிட்ட தான் போகிறாரு இப்போது. ஆனால் என்கிட்ட கூட எதுவும் கேட்காத, போயிடு, இங்கே வா, இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியுமே ஓடி போயிருக்கும். அவருக்கு இப்போது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே தலையை பிச்சுக்கிட்ட மாதிரி ரொம்ப டென்ஷனாக டெரஸில் தான் ஏறி நின்றுட்டு, அந்த டெரஸ்லேருந்து பார்த்தாச்சுன்னா உங்கள் வீடு தெரியும். அதாவது உங்கள் வீடு எப்படின்னா, இங்கே தயாங்க வீட்டிலேருந்து ஒரு 2 தெருவுக்கு தள்ளி அங்காண்டால இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஊர்லேயே வந்து பெரிய வீடுனா உங்கள் வீடு, அடுத்தது தயாங்க வீடு அப்படின்ற மாதிரி தான் இருக்குமா. இப்போது இங்கேருந்து அங்கே டெரஸில் தான் இப்போ பார்க்குறாரு. அந்த டெரஸ் எல்லாம் காலியாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி இந்த டெரஸ் எல்லாம் இந்த மழை நாளில் பூரணம் பூத்து இந்த கருப்பு கலரில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. அந்த வீடே ரொம்ப ஒரு மாதிரி அலங்கோலமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போல்லாம் எப்போவுமே ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கும் உங்கள் வீடே. அங்கே ஒரு 10-15 குழந்தைங்களாவது ஆடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அப்படியே திரும்ப நினச்சி பார்த்துட்டே இருப்பார். இவங்க வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, திடீர்னு வந்து ஆடு மாடு எல்லாமே சாக ஆரம்பிச்சிருந்துருக்கும். அதில் கொஞ்சம் கஷ்டமாக போயிருக்குமா. ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பார், நம்ம வந்து இங்கே விவசாயம் அது இதுன்னு பார்த்துட்டு இருந்தா நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் சொத்துமே அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி இது பண்ணி படித்த படிப்புக்கு எங்கேயா வெளிநாடு போகணும், ஒரு மாதிரி பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி தான் அவர் வந்து வெளிநாடு போயிருப்பார். உங்களை பிடிக்கலன்னு சொல்லி உங்களை டீஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். அது டீஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு வேளை உண்மையாலுமே பிடிக்கல போல் அப்படின்றதால தான் உங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணவும் நீங்களுமே கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. இப்போது என்ன பண்ண வேண்டியனா? அப்போது
உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றாங்க. உன் வீட்டை பார்க்கணும், பொண்ணை பார்க்கணும், நீ எப்படி இருக்கணும் அதை பார்க்கணுன்னு தோணுதுடி. முடியுமா ஒயின்? ஏண்டி ஏண்டி என்னை கொல்ற? உன்னை நான் உன்னை நான் கஷ்டப்படுத்தினதுக்கெல்லாம் சேர்த்து என்ன ஒரே வழியாக நோகடிச்சிட்டு போயிட்டியாடி நீ? அப்படியேடி ஒயின்? ரொம்ப உன்னை நான் நோகடிச்சிட்டேன் போல இல்லை? அதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை போலடி, இவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வீட்டு டெரஸ்லேருந்தே அந்த அந்த பாராப்பெட் வால் இருக்கும் இல்லைங்களா, அதாவது பாராப்பெட் வால் அப்படின்னா இந்த கைப்பிடி இருக்கும் பாருங்கள், மாடிக்கு மேலே வந்து சுற்றி செங்கல் வச்ச மாதிரி கட்டியிருப்பாங்கல்ல, அந்த வால் அப்படியே பிடிச்சிக்கிட்டு உங்கள் வீட்டை பார்த்த மாதிரி தான், ஃபேஸ் பண்ண மாதிரி தான் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அது அப்படியே பார்த்துட்டே இருக்க அவர் கண்ணிலேருந்து டேஸ் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குமா. இப்போ அப்படி தான் அங்கே அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ரோட்டில் அப்படியே கிராஸ் ஆகிறத பார்க்குறாரு. ஏய் டேய், ஏய் ஜேகே, ஏய் ஜங்குக்கு, யார் கூப்பிட்றது? மச்சான் குரல் மாதிரியே இருக்குது, ஆனால் அவன் நம்ம வெளிநாட்டில் இருக்கானே, இங்கே அப்படியே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குமே இப்போ கிளம்பியிருப்பாரா. ஏய் மச்சான் தப்புறா, நான் மேலே இருக்கேன். ஏய் எப்படா, எப்போ மேலேருந்து வந்த? ஐயோ எப்படா ஊர்லேருந்து வந்த? டேய் இருடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்க அப்படியே கிடுகிடுன்னு சொல்லி கீழே மாடிப்படியிலேருந்து கீழே இறங்கி போயிருப்பார். அங்கே ஜங்குக்குமே தயாங்கோட வீட்டுக்குள்ளால போயிட்டு அப்படியே மாடிப்படியிலேருந்து வந்த தயாங்க அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, டேய் மச்சான் வந்துட்டியாடா 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 அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே தயாங்க அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிருப்பாரா. டேய் ஏண்டா இதுக்கடா வேறு வந்ததும் இல்லாமல், டேய் என்னடா நடந்துச்சுங்க, எங்கடா அவ, என்னடா பேசுகிற? என்ன பேசுகிற? அவள் தான் வேணான்னு முடிவு பண்ணிட்டால, அப்புறம் என்ன? டேய் நீயுமாடா? நானுமாண்ணா, நான் என்னடா பண்ண சொல்கிறேன்? என்ன பண்ண சொல்கிறேன்? உன் நம்பர் இருந்துச்சா இல்லை எது இருந்துச்சு நான் உன்கிட்ட சொல்கிறதுக்கு? எதுவுமே இல்லை. உன் வீட்லேயும் சொல்லிட்டாங்க, அங்கே ஒயனோட வீட்லேயும் சொல்லிக்கிட்டாங்க உனக்கு பிடிக்கல அதனால தான் கட்டி கொடுக்குறேன்னு. ஊருக்கே தெரியும், ஒன்றும் பண்ண முடியாது, விடுறா மச்சான். இல்லைடா அவளை நான் பார்க்கணும். டேய் இவனை, உனக்கு என்ன மூளைக்கில் கெட்டு போச்சா? அவளை கல்யாணம் ஆகி புருஷன் இருக்கான், எப்போ போய் பார்க்கணுன்னா எப்படி? என்ன புருஷனை விட்டு வந்துடுறீன்னு கூப்பிட்டு வரணுமா? இல்லைடா அவள் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். நான் வாயில் ஏதாவது வந்துட போகுது. அவள் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்தா நீ கையோட பிடிச்சி இழுத்துட்டு வந்தாலும் இழுத்துட்டு வந்துடுவேன். உனக்கெல்லாம் காமிக்க முடியாடா எப்பா ராசா, வேணாம். அவள் வாழ்க்கை எப்படி போனால் போட்டோம். ஊரில் உலகத்தில் 4 பேர் வாயில் விடுற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வந்துடுவேன். தயவு செஞ்சு வேணாம் வேணாம். நீ ஒன்றும் பார்க்க தேவையில்ல. வந்தியா, ஊரை பார்த்தியா, அம்மாவை பார்த்தியா, அப்பாவை பார்த்தியா, இல்லை அம்மா அப்பாவை அப்படியே கையோடு கூப்பிட்டு போனியா, கூப்பிட்டு போகிறனாடா கூட கூப்பிட்டு போ, அதை பற்றி கவலை இல்லை. நீ இனிமேல் ஒயனை பற்றியும் பேசாத, ஒயன் குடும்பத்தை பற்றியும் பேசாத. முடிஞ்ச கதை முடிஞ்சதோடு இருக்கட்டும். புதுசாக ஏதோ ஆரம்பித்து குட்டையை கல்பிட்டு போடாடா எப்பா, போதும். நான் அவனை பார்த்தேன், சந்தோஷம்தான், போ. அவள் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். அவ்வளோ கஷ்டப்பட்டா, இப்போ தான் ஏதோ அப்பப்போ ஏதோ சிரிக்கிறான்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் தெரிலடா எப்பா, தெரில. அவளை பற்றிலாம் எதுவும் கேட்காத, அந்த குடும்பத்தை பற்றி எதுவும் பேசாத. ஏன்டா நீ குடும்படா, உயிர் நண்பன் நினச்சி தானடா உன்ட்ட வந்து கேட்குறேன். என்னாலுமே புரிஞ்சுக்கடா, அவள் எப்படி இருக்கான்னு பார்க்கணுடா. தூரத்துலேருந்து ஒரு தடவை பார்த்தா கூட போதும்டா மச்சான், ஏதாவது பண்ணுடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி தயங்க அப்படியே அழுகுறாரு. டேய் இங்கே நிற்க வேணாம் வா அப்படின்னு சொல்லி தயங்க அப்படியே கடன்னு சொல்லி சைக்கிளை உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு போகிறாரு. எங்கடா போகிறோம்? அவளையா? மயிறு அவளை அவளை பார்க்கலாம் போல, வா மலை கோயிலுக்கு போகலாம். இல்லை வாடான்னு அப்படின்னு சொல்லி மலை கோயில்னு சொல்லிட்டு அந்த ஊரே தெரியும். அந்த மலை மேலே நின்று பார்த்தாச்சுன்னா அந்த ஊரே குட்டியாக தெரிகிற மாதிரியான இருக்கும் அது. இப்போ அந்த மலை கோயிலுக்கு தான் இப்போ கூப்பிட்டு போகிறாங்க. டேய் ஏன்டா அங்கே கூப்பிட்டு வந்த? அவளோட ஞாபகம் தானே வருது. உனக்கு இங்கேயும் அவன் ஞாபகம் தான் வரும், வரதான் செய்யும். அதனால தான் கிளம்பி போயிடு. டேய் மச்சான் அவளை நான் பார்க்கணும். அதை பற்றி பேசாமல் வேறு ஏதாவது பேசு. ஏன்டா நீனுமாடா? டேய் பாவண்டா எதுக்குடா அவளை எதுக்கு நீ பார்க்கணுன்னு கேட்குறோம்? இல்லைடா யாரை கேட்டாலும், தங்கச்சியை கேட்டாலும் அதான் சொல்கிறாங்க, அம்மா அப்படி பேசுகிறாங்கடா. என்னால் முடியலடா மச்சான், அவளை நான் பார்க்கணும்டா. நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக அவளை பார்க்கவே கூடாதுன்றதுலாம் பெரிய தண்டனைடா. தூரமாக நின்று
நான் ஏதோ முகமூடி போட்டாவது அவளை பார்த்துட்டு வந்துடுறேன்டா. ப்ளீஸ்டா மச்சான், அவன் கால். டேய் என்னடா பண்ணுற? ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா எனக்காக ப்ளீஸ்டா. அவள் எங்கே இருக்கா, யாரை கல்யாணம் பண்ணிட்டா, ஒன்றுமே தெரியாதுடா. எப்படியாவது அவள் கூட. டேய் என்ன பேசுகிற? அவள் கூட இல்லை 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 இல்லைடா. அவளை ஒரே ஒரு தடவை தூரமாக நின்று பார்த்துட்டு வந்துடுறேன். அவள் வீட்டை விட்டு வெளில வரமாட்டாடா. ஏதோ வேலைக்காரி மாதிரி. ஏய் என்னடா சொல்கிற? அவள் ரொம்ப. அதுக்கு தான் சொல்கிறேன், அவளை பார்க்க வேணான்னு. வந்தியா ஊரை பார்த்தியா, அம்மா அப்பா பார்த்தியா, கிளம்பி போயிட்டே இரு. இல்லைடா அவ்வளோதான். ஷோ என்னத்த சொல்கிறது நான். சரி இரு, ஒரு 2 days. இல்லைடா நான் இன்றைக்கே பார்த்தேன். எப்படி இப்படா பார்ப்ப? இன்றைக்கே பார்க்கணுண்ணா தெரியல மச்சான், ஏதாவது பண்ணு மச்சான் அப்படின்னு சொல்லி தயாங் வந்து ஜங்குக்கு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. இங்கே ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே கொஞ்ச நேரம் ஜங்குக்கு வந்து அப்படி இப்படின்னு நடந்துக்கிட்டு இந்த மலை கோயிலில், டேய் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ஒயின் கோயிலுக்கு வருவாடா. கண்டிப்பாக வருவா. மலை கோயிலில் வெள்ளிக்கிழமை முட்டி போட்டு இந்த கோயிலை சுற்றுற வழக்கம் உண்டுடா. கண்டிப்பாக வருவா. அப்போ பார்க்கலாம். டேய் என்னடா சொல்கிற? முட்டி போட்டு கோவிலை சுற்றுவாளா? அவளாடா. அவளை வாழ்க்கைலாம் மாறிடுச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்போல்லாம் வருந்த வாழ்த்தனமாக ஏதோ வாயாடி மாதிரி பேசிட்டு தெரியவா இது பண்ணுவா. அவள்லாம் பார்த்தனா நீ என்ன ஆகும்னு எனக்கு தெரியலடா மச்சான். பார்த்துக்கோ. நீ இன்னும் அவளை பார்க்கணுன்னு தான் நினச்சிட்ருக்கியா நீ? கண்டிப்பாக பார்க்கணும்டா. அவளை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தயங்க வந்து ஜங்கு கட்டி பிடிச்சி அழுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. அப்படி தான் இப்போது அன்னைய டே ஸ்கிப் ஆகி அடுத்த நாள் காலையிலே 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு தயாங்க வந்து ஜங்குக்கு எழுப்புறாரு. டேய் ஜங்குக்கு, ஏய் எந்திரா. நான் இன்னும் கொஞ்சம். நான் தயாங்கடா எந்திரா அப்படின்னு சொல்லி ஒரே எத்து தான். அப்படியே உதையில் அப்படியே ஜங்குக்கு உருண்டு போய் கடந்து அப்படியே எந்திரிப்பார். என்னம்மா மாடுலாம் அங்கே தாம்மா கட்டி கிடக்கு, போமா நீயே பால் கற இன்னைக்கு. டே இரும்ப மாட்டேன் போய் எந்திரா. டேய் என்னடா அந்த நேரத்தில்? டேய் இவனு என்ன பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாலடா, எந்திரிடா. டேய் அதுக்கு ஏன்டா எப்போ எழுப்புற? அவள் என்ன காலையில் 4 மணிக்காடா வருவா, 6:30 மணிக்கு தானே. அட பைத்தியக்காரா, இப்போவே 6:10 ஆகிடுது. எந்திரா மேலே. என்ன 6:10? ஏய் வா கூப்பிட்டு பாரு. ஏய் ட்ரௌசர் ஒழுங்காக போட்டு. நான் பார்த்துக்குறேன் வாடா அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணியிருப்பாரு, ஜங்குக்கு ஒரு சைக்கிள் எடுத்து மிதி மிதிச்சிட்ருக்காரு. இங்கே தாயங்க அப்படியே பின்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படியே எங்கே அப்படின்னு சொல்லிகிட்டே போய் பார்த்துட்டே வராரு. மலை கோயிலுன்றது அப்படியே மேடாக இருக்குமா. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே ஜங்குக்கால சைக்கிள் மிதிக்கவே முடியல. இங்கே டைம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, சைக்கிள்லேருந்து தயங்க இறங்கிட்டு அவர் வேகமாக மலை கோயிலுக்கு மேலே ஓடிக்கிட்டே இருக்காரு. டேய் மச்சான் நில்றா. டேய் மூடிட்டே நடந்து வாடா அப்படின்னு சொல்லி தயங்க வந்து முன்னாடி போயிருப்பார். இங்கே வந்து ஜங்குக்கு அப்படியே பின்னாடியே வந்திருப்பார். இங்கே ஜங்குக்கு மேலே போயிட்டு அப்படியே மூச்சு வாங்குது. எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் அப்படியே முட்டி போட்டு நெத்தி ஃபுல்லாக பட்டை அப்படியே குங்குமம், அப்படியே நெத்தி ஃபுல்லாக அந்த குங்குமம் அப்படியே அந்த திருநீர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தலையில் அப்படியே வழிய அந்த தலை குளிச்சுட்டு வழிய அந்த ஈரமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஈரத்தோட தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த முட்டி போட்டுக்கிட்டு கோவிலை சுற்றி வருவீங்க போல். அப்படி தான் இப்போது ஒரு சுற்றிட்டு 3/4 முடிச்சிட்டிங்க. அந்த 1/4 இருக்கும்ல, இப்போ அப்படி தான் அந்த கோவில்கிட்ட என்ட்ரன்ஸ் கிட்ட அந்த சைடில் எங்கேயாவது சுற்றி வந்துட்டுருப்பீங்களோ அப்படின்ற மாதிரி தயனுடைய பார்த்துக்கிட்டே இருப்பாரா. ஜங்குக்கு அப்படியே பின்னாடி வந்து, ஏய் டே மச்சா, தோ பாரா, தோ எங்கடா மச்சான், எங்கடா, தோ பாடுறா, சைடில் பாடுறா. எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லி தயங்க கேட்டுகிட்டே இருப்பாரா. இங்கே ஜிம் அங்கே பாடுறா, எல்லோ கலர் சாரீ, ரெட் கலர் ப்ளவுஸ்டா பார் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு இப்போ கையை காமிச்சு தயங்குடைய தலையை திருப்பி அப்படியே காமிக்கிறாரு. தயங்க பார்த்துட்டாரு. நீங்கள் வந்து அப்படியே முட்டியால் நகர்ந்து அப்படியே தொட்டு கும்பிட்டுக்கிட்டே
அப்படியே பக்தியோட கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே சுற்றி வந்துகிட்டே இருக்கீங்க. டேய் மச்சா, என்னடா பண்ணுறா அவ? ஆ, என்னடா பண்ணுறா? என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அவ? என்னாச்சுடா அவளுக்கு? ஏன்டா இப்படி மாறிட்டா அவ? அவள்கிட்ட நான் பேசணும்டா. டே மயிறு புடி நாய, வாடா வாடா, அவள் காதில் விழுந்துற போது வாடா, பாத்திரம் போடுறடா வாடா. இல்லைடா மச்சான், நான் அவள்கிட்ட பேசணும்டா. என்னடா ஏன்டா அப்படி இருக்கா? ஏன்டா அப்படி இருக்கா? ஏன்டா என் ஒயின் இப்படி இருக்கா? டே மச்சான், நான் அவள்கிட்ட பேசணும்டா. டே வாடா, அவள் காதில் விழுந்துற போதுடா வாடா. இல்லைடா மச்சான், நான் அவள்கிட்ட பேசணும்டா. டே மச்சான், என் ஒயின்டா. டே 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 அவளை அவளை ஏன்டா அப்படி இருக்கா? டீ வாடா வாடா, கத்தாடா வாடா, காதல் விழுந்துற போது வாடா. இல்லைடா இல்லை டீ மட்டி இருப்படி நாய, கையில் இருக்கும்போதெல்லாம் விட்டுட்டு இப்போ என்னமோ வந்துடுறா, மரியாதை வந்துடு, வாழ்க்கை அடிச்சிடாடா வந்துடுறா அப்படின்னு சொல்லி ஜிம்மில் அப்படியே பிடிச்சி தயாரை எடுத்துகிட்டு வந்து சைடில் நிற்க வச்சுருப்பாரு. ஒரு மரத்தில் மறைஞ்ச மாதிரி, மலை கோயில் அப்படின்னாலே நிறைய மரம் இருக்கும் இல்லையா சைடில் ஃபுல்லாக. இப்போ அப்படி தான் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய இலுப்ப மரம் மாதிரி அந்த சைடில் இருந்துகிட்ருக்கு. அந்த மரத்துக்கு பின்னாடி இப்போது நின்றுட்டு ரொம்ப அழறாரு, வாயை பொத்திக்கிட்டு அவ்வளோ அழகாக அழறாரு. ஆமாம், அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து மயிரப்பிடுங்கடா நாய. அவள் வாழ்க்கை அழாதனால இல்லைடா, அழாதனாலே இல்லை. அவள் பால் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவாடா, அதுவும் பின்னாடி அவங்க வீட்டுக்கு பின்னாடி கேன் எடுத்து போய் வைப்போம். மகம் கூட தெரியாதுடா, கண்ணு மட்டும்தான் தெரியும் அந்த கேட்டில். பாவண்டா ராட்சசா, இந்த பொண்ணை போய் வேணான்னு சொன்னியாடா. பாவம் பாவம்டா, அவ்வளவும் பாவம். என்ன மச்சா அப்படி நீயும்? அம்மா மயிறு போடா இவனே. டே ஏண்டா நீயும் அப்படின்னு சொல்லி தயங்க வந்து அழுதுகிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே சுற்றி வந்து அந்த கோயிலுக்கு முன்னாடி நின்று அப்படியே கற்பூரம் ஏற்றி விட்டு நீங்கள் அப்படியே சாட்சாங்கமாக அப்படியே கும்பிட்டு அங்கே அம்மனுக்கு வந்து பூ வச்சுருந்துருப்பாங்க. அந்த பூவை எடுத்து தலையில் வச்சுருந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஈர துணியோடு தான் இருக்கீங்க. அப்படியே முட்டி ஃபுல்லாக அந்த மண்ணாக இருந்துகிட்ருக்குமா, அப்படியே தட்டி விட்டுட்டு கண்ணில் ஏதோ ஒரு சோகம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சிரிப்புலாம் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது உங்கள் முகத்தில். இப்போ அப்படியே ஒரு படிக்கட்டில் அங்கே உட்காந்துக்கிட்டு ஏதோ அங்கேயும் இங்கேயும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. தயங்க உங்களை தூரமாக நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் நல்லா அப்படியே சாமி அப்படின்ற மாதிரியே தான் உட்காந்துட்டே இருக்கீங்க. அம்மா தாயே, எனக்கு மட்டும் ஏம்மா அந்த சோதனை? ஏன் நான் நினச்சது தான் நடக்கலை. சரி, நீயா கொடுத்ததுலையாவது வாழலான்னு நினச்சா வாழ ஆரம்பித்தா 1008 பிரச்சனை. எனக்கு ஏன் அந்த வலி வேதனையெல்லாம் கொடுத்து நான் அழுதுகிட்டே இருந்தால் தான் உனக்கு பிடிக்குமா? சொல்லுமா தாயே, சொல்லு. என் கண்ணில் தண்ணியை வற்றி போச்சு, அந்த அளவுக்கு அழற. அப்போவும் உனக்கு இறக்கம் இல்லையா? சொல்லு. ஏம்மா தாயே இப்படி என்ன பண்ணுற? உன் பொண்ணு இப்படி தான் அழ வைக்கணுமா? என்னை பெற்றவங்க தான் கைவிட்டாங்க அப்படின்னா நீயும் என்னை கைவிட்டியா? சொல்லு. இப்படி அழுதுகிட்டே இருந்தால் உனக்கு சந்தோஷமாக இருக்கா? சொல்லு தாயே. ஏன் இந்த ஒயினை ஏன் சோதிக்கிற? உன் பிள்ளையான்னு நினச்சி எனக்கு ஏதாவது ஒரு வழி காமிக்க மாட்டியா? தினம் அழுகுறனே, என் கண்ணீரால் உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன், அது பத்தலையா உனக்கு? சொல்லு. என் வீட்டிலேருந்து எதையும் எடுத்துகிட்டு வர முடியாது, உனக்கே தெரியும்ல. அதனால தான் வெறும் கையோடு வந்து உன்கிட்ட வேண்டிக்கிறேன். நீ வெறும் கையோடு தானடி வந்த அப்படின்னு என்னை வெறும் கையோடு அனுப்பிச்சிட்ருக்கல்ல. வாரம் வாரம் மறக்காமல் வந்து என் கண்ணீரால் உனக்கு அபிஷேகம் பண்ணுறல்லம்மா. ஏம்மா தாய் என்னை அப்படி கஷ்டப்படுத்துகிற? சொல்லு. சரி, ஓகே. நீ கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் விடு. ஏதோ என் மன நிம்மதிக்காக வரேன்னு நினச்சிக்கிறேண்ணா. இந்த இடத்துல வந்து உட்காந்தா ஏனோ தெரியல, தன்னையும் அறியாமல் ஏதோ ஒரு மாதிரி என்ன சொல்கிறது? நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறதா தெரியல. போ, நேரம் ஆயிடுச்சுன்னா என் வீட்டில் அவ்வளோதான், வீடே 2 ஆகிடும். நான் கிளம்புறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உங்கள் முட்டியெல்லாம் அந்த மண்ணெல்லாம் பட்டு இருந்திருக்குமா அதெல்லாம் திரும்ப திரும்ப தொடச்சிட்டு அந்த ஈர துணியை அப்படியே திரும்ப ஒரு ஓரமாக போயிட்டு உங்கள் முந்தானி அப்படியே வளைச்சி அப்படியே கொஞ்சம் அப்படியே புழிஞ்சு விட்டு உங்கள் கீழே அப்படியே முட்டைக்கு கீழே அப்படியே துணி இருக்கும் இல்லைங்களா அது எல்லாத்தையும் ஒன்றாப்பில் சேர்த்த மாதிரி துணி அப்படியே புழிஞ்சு விட்டு அப்படியே நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. அவர் பார்க்குறாரு, எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாரு. அவரை கிராஸ் பண்ணுற அந்த படிக்கட்டுக்கிட்ட மட்டும் அவர் என்ன பண்ணியிருப்பார், இங்கே ஜேகேவை நிற்க வச்சுட்டு ஜேகேக்கு பின்னாடி கொஞ்சம் சைடில் மறைஞ்ச மாதிரி அங்கே இருக்கார் அப்படின்றதே தெரியாத மாதிரி அப்படின்னு நின்றுட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பக்கத்தில் யார் உங்கள் அப்பா அம்மாவே நின்னா கூட கண்டுக்காமது மாதிரி தான் நீங்கள் போவீங்க. இப்போ அப்படி தான் நீங்கள் நடந்து அப்படியே போகிறீங்களா, நீங்கள் நடக்க நடக்க உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஈரம், உங்கள் காலில் இருக்கிற ஈரம் அப்படின்னு சொல்லி அந்த போகிற வழி எல்லாம் அந்த ஈரப்பதம் மட்டும் தெரிஞ்சிருக்குமா. நீங்கள் அப்படியே கீழே இறங்கி போயிருப்பீங்க. அவர் நீங்கள் இறங்கி போன அந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும்ல, அந்த பாதத்து மேலே அவர் வந்து நின்றுட்டு அப்படியே அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த பாதத்தோட பதிஞ்ச இடம் அந்த ஈரப்பதம் இருக்கும்ல, அதை அப்படியே லைட்டாக அப்படியே தொட்டு அந்த கையில் அந்த ஈரப்பதம் ஒட்டியிருக்கும். அப்படியே பார்த்துட்டு கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக. என்னடா வாழ்க்கை இது, வாழ்கிறான்னு சொன்னேன், எங்கடா சொன்னேன் வாழ்கிறான்னு சொன்னேன், அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காடா, எனக்கெல்லாம் புரியாது. நீ வேறு வெளிநாட்டு மிதப்பில் இருப்ப, உனக்கு அவ்வளோதானா, அவ்வளோதான் தொலைச்சிட்டேன். அதுக்காக எல்லாத்தையும் மறந்துடலடா. நம்ம ஊரை மறந்துடல, நம்ம ஊரை சுற்றி இருக்கிற பழக்க வழக்கத்தை மறக்கலடா. அப்படி மட்டும் பேசாடா மச்சான் அப்படின்னு சொல்லி தயங்க வந்து அப்படியே அழறாரு. ஒரே ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாகவே தான் போயிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, நடந்தே தான் போகிறீங்க, வண்டி கிடையாது, இது கிடையாது, நடந்தே தான் போகிறீங்க. இந்த மலை கோவிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் உங்கள் வீடு போல். டேய் மச்சான், என்னடா தனியாக போகிறா, இப்படி போயிடுவாளா? அவள் தனியாக தான் வருவா. அவன் புருஷனுக்கு சாமி பக்திலாம் கிடையாது. இவ ஏதோ ரொம்ப பக்தியாக இப்போ தான் இவ்வளோ மாறி இருக்கா, என்னன்னு தெரில. லாஸ்ட்டு ஒரு வருஷமாக இதே மாதிரி தான்டா பண்ணிகிட்ருக்கா. எதுக்காக பண்ணுறா, ஏன் பண்ணுறா ஏதோ தெரியாது. யாராவது கேட்டால் சும்மா பண்ணணும்னு தோணுச்சு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசுவா. அடுத்த வார்த்தை அவங்களா பேசினா கூட சரிம்மா நான் வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு கிளம்பி போயிடுவாடாவ. என்ன நடக்குதுன்னு எங்களுக்குமே தெரியாது. தோ இங்கேருந்து பார்த்தா ஒரு வீடு தெரியுது பாரு, உங்கள் வீடு மாதிரியே பெரிய வீடு, பேர் தான் பெரிய வீடு, உள்ளே நடக்கிறதுலாம் சில்லறத்தனமாக சின்ன புத்திக்காரங்களோட வீடுடா அது. அங்கே தான் இருக்கா. எங்கே இருக்கான்னு கேட்டியே, இந்த மலை கோயில் தான் அவள் ஊர். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஊர், அந்த பக்கம் பார்த்தா அவங்க ஊர். இந்த ஊருக்கு நீங்கள் எப்படி பெரிய தலைக்கட்டோ அதே மாதிரி அந்த ஊருக்கு அவன் பெரிய தலைக்கட்டு. அவனுக்கு என்னடா சொல்கிறது, போடா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போயிருப்பார். ஒரு நல்ல பொண்ணு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுதுன்னா யாராக இருந்தாலும் ஒரு தேர்ட் பர்சனாக இருந்தாலும் ஒரு சலிப்பு வரும்ல, இந்த மாதிரி கஷ்டப்படுது அந்த புள்ள அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் ஜங்குக்கு நீங்கள் உங்களை எப்போ பார்த்தாலுமே அவரையும் அறியாமல் கண்ணில் தண்ணி அப்படியே லைட்டாக டியர்ஸ் வந்துடும். அப்படின்ற மாதிரி தான் இப்போ அப்படியே சொல்லியிருப்பார். உங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். அவருக்கு தெரிஞ்ச சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இப்போது நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. உங்களுக்கு வந்து மாமனார் கிடையாது, வெறும் மாமியார் மட்டும்தான். அத்தை காஃபி போட்டுமா, என்னடி பண்ணுற? இவ்வளோ நேரம் என்ன பண்ணுற? இங்கே ஊர் சுற்ற போனியா? எவன் கூடடி? எவன் கூட? என் பிள்ளை எப்படி இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அப்பப்போ எவன் கூடயோ சுற்ற போயிடுறது. அத்தை ஏன் இந்த அப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள்? என்னடி எங்கே போனேன்? மேலாம் ஈரமாக இருக்கு, கோயிலுக்கு போகணும், வேஷம் போட போகிற அப்படி தானே? இல்லை அத்தை, இவருக்கு சரியாகணும்னு தானே வார வாரம் அப்படி போயிட்டுருக்கு. நீங்கள் தானே சொன்னீங்க கடந்த ஒரு வருஷமும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கு. அப்போவும் இவருக்கு எதுவும் சரியாகவே இல்லை. என்ன கல்யாணம் பண்ணிக்கும்போது இப்படி தான் இருந்தார், இப்போவும் இப்படி தான் இருக்கார். நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. என்னடி என்ன குத்தி காமிக்கிறியான்னு கேட்குறேன். உன்னால எவன்டி கல்யாணம் பண்ணியிருப்பா? எவன் கல்யாணம் பண்ணியிருப்பா?
அப்பனா தானே வந்து கேட்டான், என் பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்குறேன், ஊரில் பெரிய தலைக்கட்டு நாங்கள் தான் அப்படின்னு இழுச்சிட்டு வந்து கொடுத்தான்லடி. அப்புறம் என்ன, ஊருக்கு மெப்பா மட்டும் இருக்கணும்னு நினச்சான். இப்போ என்ன? அத்தை, ஏன் அத்தை இப்படி பேசுகிறீங்க? நான் பேசலடி, நீ தான் பேச வைக்கிற, நீ தான் பேச வைக்கிற. என் பிள்ளை ஊரில் பொண்ணே கிடைக்கலன்னு உன் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டான். இல்லைல்ல, இல்லைல்லடி. இல்லை அத்தை, இல்லை, நான் எதுவும் சொல்லவே இல்லை. மூடிட்டு இருக்கணும், தெரியல. போ, என் பிள்ளைய பாரு போ. அவன் காலிலேருந்து சாப்பிடாத இருக்கான், அவனை என்னன்னு பார்க்கல. போயிட்டா சிலிப்பின்னு. அத்தை போடி போ. இல்லை அத்தை, என்ன பாரு, மரியாதையாக போயிடு, இல்லை முடியை பிடிச்சி அறுத்துப்பிடும் அறுத்து. போ. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி இப்போ உங்கள் வீட்டுக்காரங்க கிட்ட தான் போகிறீங்க. மாமா, மாமா என்ன பண்ணுறீங்க? எந்திரிங்க மாலை, எந்திரிங்க. பா, நீ போ. என்ன பண்ணுற? எங்கே போன நீ? காலையிலேருந்து பசிச்சது தெரியுமா உனக்கு? சாப்பாடே கொடுக்கல. என்ன என்ன உனக்கு? ஆமாம் ஆமாம், என்ன பண்ணுறீங்க? சாப்பிடுங்க, இதை வர இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் போயிட்டு சாப்பாடு போட்டு வந்துட்டு உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு நீங்கள், சாரிடா இந்த வீட்டுக்காரங்கன்னு நான் சொல்ல விரும்பலை, அவருக்கு நீங்கள் வந்து ஊட்டி விடுறீங்க. அவர் கொஞ்சம், அதாவது பிரம்ம பிடிச்ச மாதிரி, ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதாவது பிறவிலே வந்து ஒரு மாதிரி குணம், மூளை வளர்ச்சி இல்லாதவங்களாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு குணம்தான். உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க? இங்கே உங்கள் அப்பா அம்மானும் சொல்ல எனக்கு மனசு வரல, ஏன்னா இந்த மாதிரி செயல் எந்த அப்பா அம்மாவும் செய்ய மாட்டாங்க. ஸோ வந்து ஒயனோட அப்பா அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, தயாங் வந்து வெளிநாட்டில் இருக்கான், நிறைய பணம் சம்பாதிக்கிறான், அதனால தான் வந்து தான் பொண்ணை கட்டிக்க மாட்டேன்றான். சரி, இந்த ஊர்லேயே வந்து வேறு யாரும் பெரிய தலைக்கட்டாக இல்லை, அந்த ஊரில், அதாவது பக்கத்து ஊரில் இவங்க தான் பெரிய தலைக்கட்டாக இருக்காங்க, ஒரே ஒரு பையன், சரி கொடுத்துப்புடுவோம், இப்படி இவன் தான் வேணான்னு சொல்லிட்டான்ல, பெரிய தலைக்கட்டில் பொண்ணை கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு மரியாதையாவது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சி இந்த வீட்டில் இந்த இந்த பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறவங்களுக்கு பொண்ணை கட்டி கொடுத்துருப்பாங்க. அவருக்கு தாலி கூட ஒழுங்காக கட்ட தெரியாத மாதிரி இருந்திருக்கும், ஒரு முடிச்சு தான் போட்டிருப்பாரு, அடுத்த 2 முடிச்சுமே வேறு ஒருத்தவங்க தான், அதாவது பொண்ணு பின்னாடி இருந்து கட்டுவாங்கல்ல ஏதோ ஒரு உறவு முறையில், அப்படின்றவங்க தான் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? மாமா, மாமா சாப்பிடுங்க, மாமா சாப்பிடுங்க, இந்த ஆ ஆ ஆ சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நீ 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 எனக்கு எனக்கு எதுவும் ஊட்ட வேணாம், போ போ, எங்கே போன போ, எனக்கு எனக்கு அது வேணாம், எனக்கு இந்த பப்பு சோறுலாம் எனக்கு வேணாம், எடுத்துட்டு போ போ போ, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாரு, அப்படியே அந்த தட்டை அப்படியே தட்டி விட்டுட்டு, அந்த தட்டி விட்ட ஃபோர்ஸுக்கு அப்படியே அவருமே கீழே விழுந்திருப்பாரு. மாமா என்ன 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 பண்ணுறீங்க? நீ போ, நீ போ, என்னை தள்ளி விட்டல்ல. இல்லை மாமா, இல்லை 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 இல்லை, எந்திரிச்சுக்கோங்க எந்திரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போது நீங்கள் தூக்கி விட்டு அவரை குளிப்பாட்டி விட்டு அவருக்கு எல்லா பணிவிடையுமே நீங்கள் தான் செய்வீங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆயா வேலை அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்களா? டெய்லி ரொட்டைன் வேலை அது மட்டும்தான். வெளியில் உங்களை பார்க்கவே முடியாது. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு என்னென்னா, அவர் வேலையை அவரெல்லாம் செஞ்சுக்க மாட்டார், அப்பயுமே கூட இருந்து ஒரு ஆள் செஞ்சு தான் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த சோறு ஊட்டுறது அந்த மாதிரி இருந்திருக்கும். ஓரளவுக்கு இவருக்கு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி, பித்து பிடிச்ச மாதிரி இருக்குன்றதே தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங் ஒரு 3 மாதம், ஒரு 6 மாதம் அப்படி இருந்திருக்கும். அப்புறம் போக 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 அது ரொம்ப முத்தின மாதிரி ஆயிடுச்சு. சின்ன வயசுலேருந்தே அவருக்கு இதே மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் அது போக போக ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரியான அந்த கண்டிஷன் வந்துருவார் அவர் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இதுக்குள்ளே வேணால் நீங்கள் கல்யாணம் பண்ணி ஏதாவது பேரம் பேத்தி வேணால் எடுக்கிறது இருந்தால் எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து அதுக்குள்ளே அவருக்கு சரியாச்சுன்னா மட்டும்தான் அவர் குடும்ப தாம்பத்திய உறவுலலாம் போவார். இல்லைன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது, இந்த மாதிரி ஒரு குழந்தையாக தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக உங்களுக்கும் அவருக்கும் எதுவுமே நடந்திருக்காது. இந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமான ஒரு கேரக்டராக தான் இருந்துகிட்ருப்பார். ஓகேங்களா? இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு இப்படி தாண்டா போகும். பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்கன்னு. சாரிடா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் போகிறேன் உள்ள. உங்களுக்கு எதாவது ஹர்ட் ஆச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? இப்போ அப்படி தான் நீங்கள் எல்லாமே அவருக்கு பண்ணிவிட்டு திரும்ப அவரை படுக்க வச்சுருப்பீங்க. நல்லா தூங்கியிருப்பார். அப்பப்போ நீங்கள் டேப்லெட்ஸ் கொடுத்து தான் நீங்கள் தூங்க வைக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ அப்படி தான் ஒரு 2 டேஸ் கிராஸ் ஆகிருக்கும். அவருக்கு தாங்கவே இல்லை. சரி, நம்ம அத்தை வீட்லேயும் மாமா வீட்லேயும் போய் பேசிடலாம், நம்ம என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லிடலாம், இவங்க 2 குடும்பமும் சேராத இருக்குது அப்படின்றதுக்காக இப்போது நேராக தயாங் என்ன பண்ணியிருப்பார், உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அம்மா அப்பாவை பார்க்க போயிருப்பார். அத்தை, அத்தை யார்ப்பா?
அத்தை நான் தயம். டேய், எங்கடா வந்த? எங்கே வந்த? என் பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு எங்கடா படி ஏறி வர? அத்தை கொஞ்சம் நான் பேசுகிறேன் கேளுங்க அத்தை. என்னடா பேச போகிற? என்ன பேச போகிற அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டுவாங்களா? இப்போ தயங்க வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு. அப்படியே ஷாக் ஆகிருப்பாங்க. என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி. அப்புறம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி தயங்க உள்ளே சேர்த்துருப்பாங்க. ஃபைனலாக அத்தை ஏன் அத்தை அவனுக்கு போய் கொடுத்தீங்க? முடிஞ்சிச்சு தான் விட்டு. மாமா உள்ளே தான் இருக்கார். ஏன் அத்தை மாமாவுக்கு என்னாச்சு? மாமாவுக்கு உடம்பு சரியில்லைப்பா. இந்த மாதிரி ஒயனுக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை கட்டி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவருமே ஒரு 6 மாதத்தில் உடஞ்சிட்டார். அப்படியே படுத்துக்கியாக தான் இருக்கார். ஒன்றும் சொல்கிறதுக்கல்ல அப்படின்ற மாதிரி. இப்போது தயங்க போய் அவரோட மாமாவை போய் பார்ப்பாரா? அவர் மாமாவுமே அழுதுருப்பார். இப்போது என்ன நடந்துச்சுன்றது தெரியாதுல்ல. ஃபைனலாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பேசியிருப்பாங்க. ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து, அதாவது ஒயனுடைய புருஷன் வந்து இப்படி இருக்கார், இப்படி பட்டவர் அப்படின்றது இன்னும் ஓப்பனாக இன்னும் யாருமே இன்னும் சொல்லவே இல்லை. இப்போ தான் வந்து தயங்குடைய அத்தை சொல்லியிருப்பாங்க. என்னத்தை சொல்கிறீங்க? இப்படி பட்டவனுக்காக கட்டி கொடுத்தீங்க? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் இல்லை அத்தை. அத்தை இது இது எப்படி தான் போகுமா? சொல்லுங்கள் அத்தை. ஆமாப்பா, அப்படி தான் போகும். அவள் தலையில் அப்படி தான் எழுதி வச்சுருக்கன்றப்போ வேறு என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியுமான்னு? முடியாதுல்ல, விடு அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படி தான் ஒரு 1 வீக் கிராஸ் ஆகிருக்கும். டெய்லியுமே உங்கள் வீட்டுக்கு தயங்க வந்துட்டு போவார். அதாவது உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போவார். நிறைய அப்படியே பேசிகிட்டு இருக்கிறது போகிறது அப்படின்ற மாதிரியே இருக்கும். இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, மலை கோயிலில் ஒரு பெரிய திருவிழா மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அம்மா வீட்டிலேருந்து தான் எல்லா பொண்ணுங்களுமே மலை கோயிலுக்குனாலே போவாங்க. இப்போ அப்படி தான் நீங்கள் வந்து நான் வந்து மலை கோயில் திருவிழாவுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த 1 வீக் மட்டும் உங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்பீங்க. உங்கள் அம்மா வீட்டில் இருந்து தான் எல்லா பூஜையும் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய சடங்கு பண்ணுவீங்க. பரிகாரம் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏற்கனவே இந்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பரிகாரம் பண்ணுறதுன்ற மாதிரியே நீங்கள் பண்ணுவீங்களா? இப்போ அப்படி தான் உங்கள் அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு உங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பீங்க. அம்மா நீயே வந்துடுறியா? ஜங்குக்கு நான் அனுப்பவா? இல்லைம்மா நானே நடந்து வந்துடுறேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுக்கு அந்த அண்ணன்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே தான் கிளம்பி வந்திருப்பீங்க. இப்போது நடந்து அப்படியே இந்த வெயிலில் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து 2 கையில் பையை பிடிச்சிக்கிட்டு நடந்தே நீங்கள் வந்திருப்பீங்களா? மா மா எங்கே இருக்க? ஷோ எங்கே போச்சு என்னன்னு தெரில. மாடெல்லாம் தண்ணி காட்டாத அப்படியே விட்டு வச்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்டு போயிட்டு மாட்டுக்கு தண்ணி காமிச்சிட்டு நீங்கள் அப்படியே அங்கே மோர் களை அப்படியே இருந்துகிட்ருக்கோம். அந்த மோர் கலையில் போயிட்டு அந்த மோர் கடைஞ்சி அப்படியே நீங்கள் குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க உங்கள் அம்மாவுக்கு. உங்கள் அப்பாவுக்கு மோர்லாம் அந்த மாதிரி கொடுக்க மாட்டீங்க. இப்போ மோர் கடைஞ்சி உங்கள் அம்மாவுக்கு கொடுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வருவீங்களா? அம்மா என்னம்மா தயிர் கொஞ்சம் தான் இருக்கு, பிறக்கி ஊற்றுனியா இல்லையா? எதுவும் பண்ணுறது கிடையாது. வர வர உனக்கு வயசாயிடுச்சு. ஏதாவது ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வச்சுக்கனாலும் வச்சுக்கிறது கிடையாது. என்ன போ அப்படின்னு சொல்லி இப்போ ஊற்றி எடுத்துகிட்டு போய் அப்படியே நீட்டுறீங்க. பார்த்தா அங்கே தயங்க உட்காந்துட்ருக்காரு. எடுத்துக்கோமா. ஆமாம் மாமா நீங்கள் நீங்கள் எப்போ மாமா வந்தீங்க? மாமா தயங்க மாமா, தயங்க மாமா அப்படின்னு சொல்லி உன் கண்ணில் அப்படியே கண்ணில் தண்ணி இப்படி தழும்பி நிற்கிது. கீழே விழவே இல்லை. அந்த கண்ணில் தழும்பி நின்றுதுன்னா கண்ணு தெரியாத மாதிரி ஒரு மாதிரி மங்கலாக தெரியும்ல, அந்த மாதிரி தெரியுமா? அப்படியே நீங்கள் முந்தானே என்ன பண்ணியிருப்பீங்க, அப்படியே உங்கள் இடுப்பில் சொருகி இருக்கும். அதை அப்படியே எடுத்துகிட்டு கண்ணை அப்படியே தொடச்சிட்டு, மாமா தயங்கம்மா எப்போ வந்தீங்க? மோர் எடுத்துக்கோ, குடிங்க குடிங்க. அப்படியே தயங்கோட கண்ணில் அப்படியே தழும்பி நிற்கிற மாதிரி தான் இருக்குது. கண்ணில் தண்ணி. அவர் கண்ணை தொடச்சிட்டு பவாயின் உட்கார். இல்லை மாமா நீங்கள் மோர் எடுத்துக்கோங்க. என்ன அம்மா சாப்பாடு செஞ்சதா இல்லையா? சாப்பிட்டீங்களா இல்லையா? சொல்லுங்க அம்மா எப்படி இருக்கீங்க? ரொம்ப அப்படியே சோகமாக இருந்த உங்கள் குரல் தயங்க பார்த்தோன்னே அப்படியே 10 யானை புலி சிங்கம் உங்கள் உடம்புல பாஞ்ச மாதிரியான ஒரு வாரத்தை அந்த பூஸ்டப் உங்கள் எனர்ஜி எப்படி மாறிடுச்சு. என்னமாம்மா எதுவுமே பேச மாட்டேங்க, சொல்லுங்கள். உட்கார் உட்காருவேன். இல்லைம்மாம்மா சொல்லுங்கள், எப்போ வந்தீங்க? அம்மா அப்பாலாம் உங்ககிட்ட எப்படி நல்லா பேசுனாங்களா? வான்னு கூட சொன்னாங்களா இல்லையா? சொல்லுங்கம்மா, சாப்பிட்டீங்களா இல்லையா?
அம்மா எங்கம்மா இருக்கா? ஆ இங்கே பாரு தாயங்க மாமா வந்திருக்காங்க, வாங்க மாமா. அம்மா எங்கம்மா இருக்க இன்னைக்குன்னு பார்த்து தான் எங்கே போயிருக்குன்னு தெரியல. இருங்க மாமா நான் ஒயன் உட்கார். இல்லை மாமா இதுவார் உட்கார் ஒயன் அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி அப்படியே சேரில் அப்படியே உட்கார வச்சுருப்பாரு. அந்த காலத்துலாம் அப்படியே நாற்காலி கொஞ்சம் சாஞ்சாப்பில் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் சாஞ்சாப்பில் இருக்கும்ல, அப்போல்லாம் மரத்தால் தான் செஞ்ச மாதிரி இருக்கும் அந்த சோஃபா செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரெண்டு சேர் இருக்குது, ரெண்டு பக்கம் நடுவில் வந்து டீப்பாயி, அதுக்கு சென்டரில் வந்து ஒரு 3 பேர் உட்கார்ற மாதிரியான ஒரு போர்ஷன் அந்த இடத்துல அப்படியே உங்களை உட்கார வச்சுருப்பாரு. இல்லை மாமா எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் முந்தானி அப்படியே எடுத்து உங்கள் மூஞ்செல்லாம் அப்படியே தொடச்சிக்கிட்ட மாதிரி உங்கள் கையை அப்படியே அப்படியே துடைக்கிற மாதிரி அப்படியே பண்ணிக்கிட்டே நீங்கள் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவருக்கு அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுறீங்க நீங்கள். என்ன அப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்புறம் வீட்டிலலாம் அத்தை மாமாலாம் நல்லா இருக்காங்களா? என்ன மாமா என் வாயாடி ஒருத்தி அவள் எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. நீ எப்படி இருக்க? நான் என்ன மாமா, நான் நல்லா தான் இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லி உங்கள் கன்னத்தை தொடச்சி அப்படியே மேலே ஃபுல்லாக அப்படியே தொடச்ச மாதிரியே தான் பண்ணி காமிச்சிட்ருக்கீங்க. அவருடைய உங்களை ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு. என்ன ஒயின் முகம்லாம் மாறிடுச்சு, ஆளே மாறிட்டேன். போங்க மாமா, நீங்கள் தான் மாறியிருக்கீங்க, என்ன போய் சொல்கிறீங்க, நான் அப்படியே தான் மாமா இருக்கேன் அப்படின்னு உங்கள் கண்ணில் அப்படியே தண்ணி வர ட்ரை பண்ணுது. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு அப்படி தான் பேசிகிட்டே இருக்கீங்க. அப்பப்போ நீங்கள் முகத்தை துடைக்கிற மாதிரியே உங்கள் கண்ணை தொடச்சிக்கிட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே மைன்யூட்டாக நோட் பண்ணுறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத. சாப்பிட்டியா சொல்லு. நான் வரும்போது சாப்பிட்டு தான் மாமா வந்து நல்லா தெரிஞ்சது. வந்தோடனே போய் மோர் போட்டு வந்த, போ சாப்பாடு செய். இல்லை மாமா நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? ஏதாவது சாப்பாடு செஞ்சு தரியா மாமா, பசிக்குது வயன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி குரல் தழும்பு அப்படியே கேட்டிருப்பாரா. ஒரு நிமிஷம் இருங்க மாமா, என் அம்மாவுக்கு அறிவே கிடையாது, வீட்டுக்கு மாமா வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி சாப்பாடு கூட செஞ்சாமல் எங்கே போச்சுன்னு தெரில. இரு மாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டு கடன்னு சொல்லி அதையும் இதையும் அரிஞ்சு போட்டு உருவி போட்டு சூப்பராக அப்படியே சமையல் செய்கிறீங்க. அங்கே நீங்கள் கிச்சனுக்குள்ளே போனதுலேருந்து அந்த புகையோட ஸ்மெல்லு தயங்குக்கு அப்படியே பசி அப்படியே தூண்டுற மாதிரியான இருக்குது, செம வாசம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமா. இங்கே அப்படியே நீங்கள் கடன்னு சொல்லி சோறு சாம்பார் அப்பளம் உருளைக்கிழங்கு கூட்டு பொரியல்னு சொல்லி உங்களால் என்ன பண்ண முடியுமோ ஒரு 1 ஹவரில் அப்படியே கடன்னு சொல்லி அழகாக சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அப்படியே வைக்கிறீங்க அந்த மேசை மேலே. மாமா சாப்பிடலாம் மாமா, வாங்க கை கழுவுறீங்களா, வாங்க. இல்லை நானே, வாங்க மாமா வாங்க, நான் தண்ணி ஊற்றுறேன், கை கழுவுங்க வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே கூப்பிட்டு போகிறீங்க. அதாவது கூப்பிட்டுட்டு போகிறீங்க, கையை பிடிச்சி அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் அப்படியே கூப்பிட்டு போகிறீங்க, சொம்பில் தண்ணி ஊற்றி வாங்கம்மா கை கழுவுங்க. இந்த வரேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருப்பார், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருப்பாரா. அவர் அப்படியே அந்த பட்டனை லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து இந்த ஹேண்ட் வந்து மடித்து விட்டால் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு போஸில் தான் இப்போ வந்து அவர் கை கழுவார். அவர் உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே தான் எல்லாமே செய்கிறாரு. கை கழுவிட்ட உடனே அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த அந்த பாயை விரித்து போட்டு வச்சுருப்பீங்களா, அந்த பாயில் அப்படியே உட்கார்றாரு. ஒயின் எதுக்கு இவ்வளோ பெரிய இலை, தட்டே வை. இல்லை மாமா உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த இலையை விரித்து போட்டு அப்படியே ஒரு கையால் அப்படியே சக்கன்னு சொல்லி அப்படியே அந்த குத்தி அந்த தண்ணியெலாம் தெளித்து அந்த இலையை அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே போடுறீங்க. அவர் ரசிக்கிறாரு. ஜஸ்ட் அந்த அந்த டைமு அவருடைய டைம் அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. எப்படி இருந்த பொண்ணு எப்படி மாறிட்டா, துருன்னு வாயாடி மாதிரி நம்ம பின்னாடியே மாமா என்னை எப்போ கல்யாணம் பண்ணிப்பேன் இதேமாரி கேட்டுட்டு இருந்த ஒரு மனுஷி இப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகி ஒரு குடும்ப பொண்ணா நம்ம அம்மா ஸ்டேஜுக்கு ஒருத்தி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான்றப்போ ஒரு மாதிரி டோட்டலாக ஆளே நம்ம இல்லைங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எஃபெக்டில் தான் அவர் இருந்துகிட்ருக்காரு. டோட்டலாக உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கன்ற மாதிரியே பார்த்துட்டே இருக்காரு. மாமா எல்லாம் வச்சுட்டேன் சாப்பிடுங்க. ஒயன் சாப்பிடுங்க மாமா, பசிக்குது நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்துக்கிட்டே ஒரு வா அப்படியே அந்த பிணைஞ்சிட்டு ஒரு வா அப்படியே அள்ளி வைக்கிறாரு. அமிர்தம் சொர்க்கம் அப்படின்ற மாதிரி இருக்கு அவருக்கு. ஒய் உனக்கு சாப்பாடெலாம் செய்ய தெரியுமா? என்னம்மா கேட்குறீங்க, விட்டா ஊருக்கே சோறாக்கி போடுவேன், நீங்கள் வேற சாப்பிடுங்க. என்ன சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது அவனுக்கு?
அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் மாமா. அப்படின்ற மாதிரியே நீங்கள் கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்களா? மாமா என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. இல்லை ஒயின், நீனும் சாப்பிடு. இல்லை மாமா, இல்லை மாமா, நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நான் மோர் குடிச்சிட்டேன்னா பசிலாம் இல்லை. நான் இதுக்கப்புறம் ஒரு 4:30 மணி ஆகும் மாமா, நீங்கள் சாப்பிடுங்க. என்ன எப்படி தான் சாப்பிடுவியா? ஆமாம், ஏன் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. என்ன ஒயின், ஒரு நாளைக்கு 4 தடவை சாப்பிடுவேன், நீயா? அதெல்லாம் அப்பா மாமா. ஒரு நாளைக்கு 4 தடவை இல்லை, 5 தடவை 6 தடவை கூட பானியை உருட்டிகிட்டே இருப்பேன். இப்போல்லாம் சாப்பிட முடியல மாமா, நீங்கள் சாப்பிடுங்க. அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே, எப்படி இவளால் சிரிக்க முடியுது இவ்வளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரியே அவருக்கு தொண்டைக்குழிலாம் அடைக்குது. அவரால் சாப்பிடவே முடியல. அப்பவும் மீறி சாப்பிட்டுட்ருக்காரு. அதாவது நம்ம நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணோட கையால் சாப்பாடு அப்படின்றப்போ சம்டைம்ஸ் அது அது ஒரு மாதிரி இருக்கும்ல. அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, உங்களை பார்க்குறாரு. அப்பப்போ நீங்கள் சிரித்த முகமாகவே அவருக்கு சோறு போட்டுட்டு, இதை ஊற்றிக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க, இதை வச்சுக்கோங்க, தண்ணி குடிங்க மாமா, தண்ணி குடிங்க மாமா, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரே ஒரு விரல், உங்களுடைய சுண்டு விரல் கூட அவர் மேலே படல. புரியுதுங்களா? தட்டி கொடுக்கறது கூட அதுமாரி பண்ணலை. தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க, விற்கிது பாருங்கள், உரைக்கிது பாருங்கள் அப்படின்ற மாதிரி நீங்களாகவே சொல்லி அவருக்கு தண்ணி எடுத்து கொடுத்து, நீங்கள் குடிங்க மாமா, குடிங்க மாமான்னு சொல்லி சொல்கிறீங்க. அந்த வார்த்தையில் ஒரு ஒரு தடவையும் மாமா மாமான்னு சொல்கிறது அவருக்கு ரொம்ப வலிக்குது. அந்த வார்த்தை, என்னை கட்டிக்கோ மாமா, என்னை எப்போ கட்டிக்க போகிற மாமா அப்படின்ற மாதிரி எப்போவுமே அவர் பின்னாடியே தாவணியை பிடிச்சிட்டு சுற்றிட்டே இருப்பீங்கள்ல, அந்த ஒயின் எங்கே போனா அப்படின்ற மாதிரி தான் அவரோட மனசில் அப்படியே ஹிட் ஆகுது. ஆனால் அவருக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. விட்டுட்டோமே விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி. கடைசியாக அவர் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு. நீங்கள் இலைய எடுக்க போவீங்களா? ஏய் என்ன பண்ணுற? இல்லை மாமா, எந்திரிங்க, இலை எடுக்கணும், அதுக்கு தான். நான் எடுத்துக்கிறேன், விடு, கையெடு. இல்லை மாமா, நான் தான் எடுக்கணும், அதுமாரிலாம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியல, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இலைய எடுத்துகிட்டு போய் பின்னாடி பக்கமாக போடுவீங்களா? இந்த மாதிரி வளர்ந்த பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு தடவையும் உங்களை பார்த்து வியக்கிறாருன்றதை தாண்டி ஒரு மாதிரி பாவமாகவே பார்க்குறாரு. அது ரொம்ப வலிக்குது. தனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, நான் கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்டாட்டியாக வாழ வைக்கணும், நான் எப்படி எப்படிலாம் அவளை ஆசையாக பார்த்துக்கணுன்னு நினச்சேன். அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குதுன்றப்போ கண்ணில் ரத்த கண்ணீர் வராத குறையா ஒரு வலி இருக்கும்ல, வயிறுலாம் எரிஞ்சு ஒரு புகை வரும்ல, அந்த மாதிரி தான் லிட்ரலி அவர் பண்ணிகிட்ருக்காரு இப்போது. ஃபைனலாக அவர் போய் கை கழுவுறதுக்கு போவாரா? நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? திரும்ப சொம்பில் தண்ணி மொண்டுட்டு வந்துட்டு அப்படியே தண்ணி ஊற்றுவீங்களா? என்ன வேணும் பண்ணுற? இல்லை மாமா, கை கழுவுங்க. இல்லை நானே. இல்லை மாமா, கழுவுங்க. இதுக்கு போயிட்டு அப்பப்பையும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, கழுவுங்க அப்படின்னு சொல்லி தண்ணி ஊற்றுவீங்களா? அவர் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே கையை கழுவிட்டு அவர் என்ன பண்ணுவார்? அவர் கர்ச்சீஃப் எடுக்கிறதுக்காக பேண்ட் பாக்கெட்டில் விட்டுருப்பாரா? என்ன பண்ணுறீங்க? இந்தாங்க அப்படின்னு சொல்லி துண்டு கொடுத்துருப்பீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே கையை தொடச்சிட்டு திரும்ப வந்து சேரில் உட்காந்துருப்பாரு. மாமா, ஏதாவது வெத்தலை பாக்கு எடுத்துகிட்டு வரவா? இல்லை வேண்டாம். அப்புறம் வேறு ஏதாவது இனிப்பு ஏதாவது எடுத்துன்னு வரவா? ஒரு கட்டி வெல்லம் சரிக்கும் மாமா, சாப்பிடுங்க. இல்லை அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் லிமிட்டாக தான் சாப்பிட்ருக்கேன், பரவாயில்ல, போதும். இதுவே ரொம்ப ஹெவியாக இருக்கு ஒயின். மாமா, என்ன கண்ணெலாம் ததும்புற மாதிரி இருக்குது, இந்த துண்டால் தொடச்சிக்கோ. இல்லை வேண்டாம், வா உட்கார். என்ன மாமா? உட்கார் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சேரில் உட்கார சொல்லியிருப்பாரா? நீங்கள் அப்படியே என்ன பண்ணியிருப்பீங்க? உங்கள் முந்தானி அப்படியே பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டுருப்பீங்க. என்ன பண்ணுற? உட்காரு. இல்லை மாமா, சொல்லுங்கள், என்ன? இல்லை, சந்தோஷமாக இருக்கியா? ஏன் மாமா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, ஓகே. உங்கள் வீட்டில் எப்படி எல்லோரும் நல்லா இருக்காங்களா? எல்லோரும் நல்லா இருக்காங்கம்மா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்புறம் ஆடு மாடு, பக்கத்து வீட்டில் அந்த ராணி இருக்கா பாரு, எப்போ பாரு சிரிப்பு பேச்சு தான். என்ன சிரிப்பு காட்டிகிட்டே இருப்பா தெரியுமா? எனக்கு கலக்கலன்னு ஓடிட்டே இருக்கும், நாள் போகிறதே தெரியாது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறேன்னே அப்படியே வேலையெல்லாம் விட்டுருவேன். கதை பேசிக்கிட்டே தான் நாள் போதுமாம்மா, ஒரு இது கூட கிடையாதும்மா. அப்புறம் உனக்கெலாம் ரொம்ப நல்லா போகுதாம்மா? இல்லை, நல்லா இப்படி இருக்குது, அத்தை மாமாலாம் நல்லா இருக்காங்களா? அந்த வாயாடி என்ன பண்ணுறா? எல்லோரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் உன் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? என்னம்மா, எல்லோரும் நல்லா இருக்காங்களா? எல்லோரும் நல்லா இருக்காங்களா? எல்லோரும் சூப்பராக இருக்காங்க, யாருக்கும் எந்த குறையும் இல்லை, எல்லோரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் வெளிநாட்டில் எல்லோரும் பொண்ணுங்களும் நல்லா இருக்காங்களா? என்னென்ன பொண்ணுலாம் பார்த்த சொல்லு, கதையை கேட்போம். இல்லை
நான் எதுவும் பெருசாக பொண்ணுங்கலாம் பார்க்கல. என்ன மாமா கதைலாம் அள்ளி விடுற? எனக்கு தெரிஞ்சு ஒரு 4, 5 பொண்ணுங்கள பிடிச்சிட்டு வந்திருப்பியே. பொய் சொல்றியா என்கிட்ட? அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிப்புத்தனமாகவே எல்லாமே கேட்டுட்ருக்கீங்க. தயங்கு அவ்வளோ உள்ள அழுகிறாரு. என்னடா இவ எல்லா கஷ்டத்தையும் எனக்கு தெரியலன்னு நினச்சிட்ருக்காளா? எதுக்கு இப்போ இப்படி நடிச்சிட்ருக்கா? அப்படின்ற மாதிரியே ஒரு மனசில் கஷ்டத்தோடய அப்படியே இருந்துட்டு அப்படியே அவர் என்ன பண்ணியிருப்பார், சரி ஓய் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அம்மா தேடுவாங்க, நான் கிளம்புறேண்ணா. மாமா இருங்க, நான் குழம்பு கட்டி கொடுக்குறேன். அத்தைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா? இல்லை ஒயின், நான் அப்படியே மலை கோயிலுக்கு ஜங்கு கூட போகலான் இருக்கேன். போயிட்டு அப்புறமா தான் போவேன். அதனால் இன்னும் ஒரு நாள் வரேன். அப்போ குழம்பு கொடுத்து அனுப்புண்ணேன். சரி சரிங்க மாமா, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்பிச்சி வச்சுருப்பீங்க. அவருமே மனசில் அப்படியே பெரிய பாரத்தோடையே அப்படியே கிளம்புறாரு. தயங்க அப்படி வீட்டை விட்டு அப்படியே அந்த கேட்டை தாண்டின உடனே உங்களுக்கு அவ்வளோ அழுக தாங்கவே முடியல. ஏமாம்மா ஏமாம்மா நான் திரும்ப பார்த்தேன், ஆனால் வருத்தம் இல்லைம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்மா. ரொம்ப நாள் கழிச்சு என்னை பார்த்துருக்கேன்ல, பார்த்துட்டேன் மாமா, பார்த்துட்டேன். உனக்கு என்னை பிடிக்கலனாலும் என்ன பார்க்கணுன்னு தோணியிருக்குல்ல மாமா? தோணியிருக்கு இல்லை, தோணலை. உனக்கு தோணியிருந்தா என் வீட்டுக்கு வந்து பார்த்துருப்பல்ல. என்னமோ உன்னை பார்த்துட்டேன் மாமா, பார்த்து சந்தோஷம் மாமா. உனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையணும் மாமா. உனக்கு நான்லாம் செட் ஆகியிருந்திருக்க மாட்டேன் மாமா. ஆமாம், செட் ஆகிருக்க மாட்டேன் மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ரொம்ப நேரம் அழறீங்க. அங்கே சேரில் உட்காந்துட்டே அழுதுகிட்டே இருந்திருப்பீங்களா? அப்படியே பின்னாடி இருந்து ஒரு கை உங்களை, அம்மா இங்கே இங்கே தயங்க மாமா வந்தார் பார்த்தியம்மா? பார்த்தேன்டி, பார்த்தேன். வந்தான். இப்போ ஒரு எத்தனை நாள் அங்கே வந்துட்டுருக்கான்னு தெரியுமா? சரி விடு, அழாத. அதான் உன் தலையில் இதான் எழுதியிருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த மறைச்சும் நிறைய விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமலும் அப்படி தான் ஒரு 2 டேஸ் வந்து கிராஸ் ஆகிருக்கும். மலை கோயில் திருவிழா அன்னைக்கு பெரிய கோலாகலமாக நடக்கும். ஒரு 3 நாள் தொடர்ந்து நடக்கும். இன்னையிலேருந்து இப்போ தயங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அதாவது உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் வந்து அப்படியே குளிச்சு கிளச்சி கோயிலுக்கு கிளம்பி அப்படியே ரெடி ஆகிட்டு இருந்திருப்பீங்களா? அம்மா சீக்கிரம் வாம்மா, எல்லோரும் பரிகாரம் பண்ணிகிட்ருப்பாங்க, நான் தான் லேட் ஆகிட்டேம்மா, சீக்கிரம் வாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பீங்களா? இந்த தயங்க வந்திருப்பார், கூடவே ஜங்குக்கும் தான். என்னம்மா என்ன பண்ணுற? வந்துட்ட போலையே, பரிகாரம் பண்ணவா? ஆமாண்ணா. ஏண்டி அறிவிக்கட்டவளே, கூறுக்கட்டவளே, அவன் அண்ணன் இல்லை மாமா உனக்கு. சரிம்மா, ஏதோ விடுங்கக்கா, அதனால என்ன இருக்குது? நீங்கள் அப்பப்போ அவளை பேசிகிட்டே இருப்பீங்க, உனக்கு என்ன தோணுதோ நீ கூப்பிடுமா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு இங்கே சொல்லியிருப்பாரா? நீங்கள் அப்படியே தயங்க பார்க்குறீங்க. ஒரு மாதிரி அதில் ஏக்கம், ஒரு மாதிரி வருத்தம், லவ் அப்படின்னு எல்லாமே மிக்சடான அந்த பார்வை இருக்குது. அது ஜங்குக்கு தெரியுது, தயங்கு கூட அது புரியுது. பட் ஆனால் 2 பேருமே காமிச்சிக்காமல் திருவிழாவுக்கு கிளம்பி இப்போ வெளில வந்திருப்பீங்களா? அவர் கார் எடுத்துகிட்டு வந்திருப்பார் தயாங்க. ஒயின் ஏறு போகலாம். இல்லை இல்லை மாமா, இங்கேருந்து பக்கம் தானே, நடந்தே வந்து ஏறு ஒயின், ஓவராக பண்ணுவா அப்படின்னு சொல்லியிருப்பாரா? உடனே பின்னாடி ஏறியிருப்பீங்க. இங்கே எல்லாருமே இப்போ உங்கள் ஃபேமிலி எல்லாருமே, உங்கள் அப்பாவை தவிர உங்கள் அம்மா, இங்கே ஜங்குக்கு, நீங்கள், இங்கே தயாங்கு எல்லாருமே இப்போ ஒரே காரில் தான் இப்போ போயிருப்பீங்க 4 பேரும். உங்கள் அம்மாவும் நீங்களும் பின்னாடி, ஜங்குக்கும் தயாங்கும் முன்னாடி அப்படின்ற மாதிரி தான் இப்போ கோவிலுக்கு போயிருப்பீங்களா? அங்கே பரிகாரம் பண்ணுறதுக்கு இப்போது உங்கள் நெத்தியில் அப்படியே பட்டை போட்டு விபூதி, அதாவது திருநீர் வச்சு குங்குமம் வச்சு அப்படியே தலையில் பூ அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தலையில் தண்ணி எடுத்து உங்கள் அம்மா அப்படியே ஊற்றுறாங்க. நீங்கள் இப்போ அப்படியே சுற்றி வர்றதுக்கு ரெடி ஆவீங்களா? என்ன வேணும் பண்ணுற? மாமா இல்லை, சும்மா ஒரு பரிகாரம் அது, ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படியே அப்படியே சுற்றி பார்த்துட்ருங்க. இந்த கடத்தரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரதுக்குள்ளே நான் பரிகாரம் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு கோயிலில் சாமி கும்பிட்டு அப்புறம் போகலாம் மாமா. இல்லை எது மாமா, அது பரிகாரம் மாமா, சொன்னால் புரியாது உங்களுக்கு, போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்படியே உங்களுக்கு முடியல. காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்து பண்ணுற விரதம் இது. கிட்டத்தட்ட இப்போது நீங்கள் எப்போவுமே நீங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு 6:30 to 7:30க்குள்ளால இந்த பரிகாரம் பண்ணி முடிச்சிருவீங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3:30 ஒரு 4 மணி அந்த மாதிரி இருக்குமா? காலையிலேருந்து சாப்பிடல. சேம் டைம் நீங்கள் எப்போவுமே வந்து ஒழுங்காக இப்போ சாப்பிட்றதில்ல. ரீசெண்ட் டேஸில் நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. சுத்தமாக முடியாத மாதிரியே உங்கள் உடம்பு இருந்துகிட்டு இருந்திருக்கும். இப்போ காலையிலேருந்து சாப்பிட்லன்னொடனே ஒரு மாதிரி மயக்கமாகவே வந்துட்டுருக்கு. நீங்கள் முக்கால்வாசி பாகம் நீங்கள் முடிச்சிட்டிங்க. அந்த முட்டி போட்டு அந்த பரிகாரத்தை முடிச்சிட்டிங்க.
இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, அப்படியே மயங்கி மயங்கி கிறங்கி கிறங்கி விழறீங்க. உங்கள் அம்மாவாலையும் பிடிக்க முடியல, வயசாயிடுச்சு இல்லையா, பிடிக்கவே முடியல. இப்போ அப்படி தான் இப்போ என்ன பண்ணியிருப்பாரு, தயங் வந்து உங்களை பிடிச்சிட்ருப்பாரு. மாமா என்ன பண்ணுறீங்க, நீங்களாம் அந்த மாதிரி பிடிக்கூடாது மாமா, எந்திரிங்க எந்திரிங்க மாமா, நான் 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 நல்லா தான் இருக்கேன், விடுங்க, நானே வந்துடுவேன். ஓ, பரிகாரத்தை முடி. இல்லை மாமா, பரிகாரத்தை முடி, பிடிச்சிட்டு வரேன் போ அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருப்பார். நீங்கள் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு முட்டி போட்ட மாதிரியே வந்துட்டுருப்பீங்க. உங்களுடைய 2 ஆர்மையும் அந்த ஷோல்டர் சேர்த்து ப்ளஸ் உங்கள் ஆர்ம் அந்த 2 பக்கமும் அப்படியே பிடிச்ச மாதிரியே ஒரு சைடில் நின்றுக்கிட்டே அப்படியே வந்துட்டுருக்காரு. குனிஞ்சு உங்களை பிடிச்சிட்ருக்கிற மாதிரியே. அந்த குனிஞ்சு பிடிச்சிட்டு வரப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த மலைக்கோவில் அப்படின்ற அந்த அம்மன் பேரை வந்து அப்படியே சொல்லி சொல்லி நீங்கள் சாமி கும்பிட்டுட்டே வந்துகிட்டே இருப்பீங்களா. உங்கள் லிப்பு, உங்கள் முக பாவனை எல்லாமே டோட்டலாக ரொம்ப க்ளோஸில் இப்போ தான் பார்க்குறாரு. ஆஃப்டர் லாங் டைம் அகைன் இப்போ தான் ரொம்ப க்ளோஸில் உங்களை பார்க்குறாரு. எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு முகம் ஃபுல்லாகவே. அப்போதைக்கு 2 வருஷத்துக்கு அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்தது. அப்புறம் 1 வருஷம் நீங்கள் மெசேஜ் அனுப்புவீங்க, கால் பண்ணி இருந்திருப்பீங்க. அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டார். 2 இயர்ஸ் சுத்தமாக பேசியிருந்திருக்கவே மாட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் அவர் வெளிநாட்டிலேருந்து இங்கே ஊருக்கு வந்திருப்பார். பார்த்தா கல்யாணம் ஆகிருக்கும். இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து உங்களை க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு அப்படியே முழு பரிகாரமே அப்படியே முடியுதுங்க. ஆமா, விடுங்க இப்போ பரவாயில்ல, எந்திரி அப்படின்னு சொல்லி 2 ஷோல்டரையுமே அப்படியே பிடிச்சி உங்களை தூக்கி அப்படியே நிறுத்த வைக்கிறாரு. அப்படியே கீழே எல்லாம் இந்த ஈர துணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் மேலே அப்படியே தூக்கிட்ட மாதிரி இருக்கும்ல, அவர் அது எல்லாமே கீழே அப்படியே கரெக்ட் பண்ணி விடுவாரா. மாமா என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது மாமா, விடுங்க, நான் பார்த்துக்குறேன். இல்லை, ஒன்றும் இல்லை மாமா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது மாமா, யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாது அதை பற்றிலாம். நீங்கள் போங்க, நான் பரிகாரம் முடிச்சுட்டு வரேன், நீங்கள் அப்படியே போய் உரமா நில்லுங்க, அந்த மரத்தை நிழலில் நில்லுங்க, போங்க. ஒயன் இல்லை, நான் கூட தானே இருக்கேன் மாமா, உங்களுக்கு புரியாது மாமா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாமியை கும்பிட்டு சாஷ்டாங்கமாக அப்படியே விழுந்து சாமியை கும்பிட்டுட்டு அங்கே உள்ளே போயிட்டு கருவறையில் சாமியை பார்த்துட்டு அப்படியே பிரகாரத்தில் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு இப்போ வந்திருப்பீங்க. ஜங்குக்கு உங்கள் அம்மா அங்கே தயாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்களா. எல்லாருக்கும் அப்படியே திருநீர் அப்படியே விட்டுட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே தயாங்கோடைய நெத்திக்குமே அந்த கை போயிருக்குமா அப்படின்னு நீங்கள் தயாங்கிட்ட நீட்டியிருப்பீங்க. என்ன வேணும், இட்டு விட மாட்டியா. இல்லை மாமா, எடுத்துக்கோங்க, இதில் என்ன இருக்குது, இட்டு விடு. இல்லை மாமா, நீங்கள் இட்டு விட வைன், இட்டு விட மாட்டியா. இல்லை மாமா, தப்பு, நீங்கள் தெரியாமல் பேசுகிறீங்க, எடுத்துக்கோங்க. ஜங்குக்கண்ணா எடுத்து விடுறீங்களா, எடுத்து இட்டு விடுறீங்களா. இல்லைம்மா, அவன் கத்துவான், இட்டு விட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல. ஏய் பைத்தியக்காரி, நீ வேற அப்பப்பா அண்ணான்ட்டு, ஜங்குக்கும் உனக்கு மாமன் முறை தான், மாமன் கூப்பிடு. ஏம்மா நீ வேற, சும்மா இருமா அப்படின்னு சொல்லி திரும்ப அப்படியே நீட்டுறீங்க. ஜங்குக்கு எடுத்து அப்படியே தயங்கோட நெத்திக்கு கை போகுமா. இதோ பாடுறா, அவள் எனக்கு இட்டு விடுவா, இவன் வேலையை பாரு. அப்படியே திரும்ப தயங்க வந்து உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இட்டு விடுறியா இல்லையா அவன் போ. ஆ இல்லை மாமா, அது தப்பு, நீங்கள் தெரியாமல் பேசுகிறீங்க, எடுத்துக்கோங்க. இல்லையா, உள்ளே போய் பூசாரி கையால் போட்டுக்கோங்க, அது இன்னும் ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. பூசாரி கையில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோய் நொடி எதுவும் அண்டாது, நல்லா இருப்பீங்க, போங்க. ஏன் நான் சொல்லிட்டேன், நீ போயிட்டு விடலான்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாய் நின்றுட்டே இருப்பாரா. இப்போது உங்கள் அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க. ஏன்பா, அவள் தான் சொல்கிறாள்ல. இல்லாத, நான் தெளிவாக புரிஞ்சு தான் பேசுகிறேன். அவள் கையால் போய் நெத்தியில் இட்டு விடணும், இல்லைனா நான் அவளுக்கு இட்டு விடுற மாதிரி ஆகும், பார்த்துக்கோங்க. என்னப்பா என்ன பேசுகிற. ஆமாத்த, உங்களுக்கு புரியும், யோசிச்சு கணக்கு பண்ணி பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கும். நான் பண்ணுறது தப்புண்ணா இப்போவே சொல்லுங்கள், நான் இந்த இடத்த விட்டு நான் போயிடுறேன். சொல்லுங்கத்த, பண்ண தப்பை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பண்ணுறது தப்பா சரியா சொல்லுங்கள். இல்லை எப்படி, இங்கேருந்து நான் கிளம்புறேன், திரும்ப வரமாட்டேன், இந்தியா பக்கமே வரமாட்டேன். வெளிநாட்டு பக்கம் போனேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ போகிறேன், ஆனால் வரமாட்டேன். சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லி தயங்க கேட்டுகிட்டே இருந்திருப்பாரு. நீங்கள் எதுவுமே புரியல, உங்களுக்கு என்ன சொல்கிறாரு, எதை மீன் பண்ணுறாரு அப்படின்றது உங்களுக்கு எதுவுமே புரியல, பிளாங்காக இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க,
கையில் அந்த திருநீர் வச்சுருந்தோன்னா அங்கே வந்து பிரகாரத்தில் ஏதோ ஒரு செவுத்துலையோ ஏதோ ஒரு இடத்துல அப்படியே கொட்டிட்டு நம்ம போவோம்ல, இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு கவர் கிடந்துச்சுன்னா அந்த கவரில் கொட்டி எடுத்துகிட்டு போவோம்ல, அந்த மாதிரி இப்போ நீங்கள் கவர் தேடுறதுக்கு போகிறீங்க, எதுவுமே கவர் எதுவும் கிடைக்கலையா, அந்த பிரகாரத்தில் போய் கொட்டி வைக்கலான்னு சொல்லி அந்த கையை இது பண்ணுவீங்களா, அந்த கையிலேருந்து அந்த திருநீர் வந்து அப்படியே அந்த கொட்டும். அந்த திருநீர் அதில் வந்து திருநீர் தான் இருக்குது, குங்குமம் இல்லை, புரியுதுங்களா? அந்த திருநீர் எடுத்து அப்படியே என்ன பண்ணியிருப்பாரு, உங்கள் நெத்தியில் வச்சு விட்ருப்பாரு. என்ன பண்ணுறீங்க மாமா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ச்சே அறிவே இல்லையா உங்களுக்கு? இதோ பார்வையன், எனக்கு அறிவு இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி தான் அறிவு இல்லாமல் ஏதோ பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அறிவு இல்லாமல் நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் பண்ணிருக்கேன். புரிஞ்சுக்கோ. உங்கள் அம்மா கிட்ட பேசு, எல்லாம் பேசியிருக்கேன். நாளைக்கு வருவேன், உன்னோட பதில் சொல்லு. என்ன பேசுகிறீங்க? ஆமாம், என்னால் எதுவும் பேச முடியல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணியோட தாயங்க அப்படியே கடன்னு சொல்லிட்டு அந்த மலை கோயிலோட இந்த படிக்கட்டுலேருந்து அப்படியே இறங்கி கடன்னு ஓடுறாரு. ஜங்குக்கு வந்து டேய் 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 என்னடா மச்சான் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே பின்னாடியே ஜங்குக்கும் பின்னாடியே ஓடிருப்பார். இங்கே உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் நேராக அப்படியே உங்கள் அம்மா கிட்ட தான் போகிறீங்க. உங்கள் அம்மா கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அவங்க வந்து இப்போ தாயங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா? என்னம்மா பேசுகிற, என்ன பேசுகிற? தப்புமா, தப்பு. நீ ஏம்மா அப்படி பேசுகிற? ஏம்மா நீயா பேசுகிற? ஆமாம்மா, அவன் பேசுறதுல என்ன இருக்குது, சரியாக தானே சொல்கிறான். என்ன அவன் என்ன நல்லாவா இருக்கான்? தெரியாமல் நாங்கள் பண்ண தப்ப சரி பண்ணணும்னு நினைக்கிறோம்மா, ஒத்துக்கோம்மா. இல்லைம்மா, இது தப்புமா, ரொம்ப தப்புமா. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னொரு தடவைன்றதெல்லாம் சரி வராதுமா. வேஸ்ட்டுமா, வேணாம்மா, முடிஞ்ச மாதிரியே இருக்கட்டும்மா, வேணாம்மா, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப அழறீங்க. அப்படியே நீங்கள் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருப்பீங்களா? சரி வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா அப்படியே கோவிலேருந்து கீழே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களா? அங்கே எங்கேயும் போயிருக்க மாட்டார், கீழே தான் இருந்திருப்பார். அந்த இடத்துல உங்களை ஃபேஸ் பண்ண முடியலன்ற ஒரே ரீசனுக்காக மலை கோயிலேருந்து கீழே படிக்கட்டில் இறங்கிட்டு அந்த கீழே என்ட்ரன்ஸ் அந்த ஆர்ச் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆர்ச் கிட்ட அப்படியே நின்றுட்டுருப்பாரா? தயம் வாடா அப்படின்னு சொல்லி ஜங்கு கூட்டிருப்பாரு. இப்போ தான் நீங்கள் வரீங்க அப்படின்றத பார்த்துட்டு அப்படியே போய் கார் எடுப்பாரா? நீங்கள் காரில் ஏற மாட்டீங்க. என் காரில் ஏறு. இல்லை மாமா, நடந்து போய்க்கிறோம். காரில் ஏறுவேன். எனக்கு கடுப்பேற்றாத, டென்ஷன் ஆகுது, ஏறு. இல்லை மாமா பரவாயில்ல, நடந்து போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து போக ட்ரை பண்ணுவீங்களா? உங்கள் அம்மா வந்து காரில் ஏறி இருப்பாங்க. என்னம்மா பண்ணுற? சரியில்லைம்மா, இறங்கு வா போகலாம். ஏறுவேன், பரவாயில்ல ஏறு அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் காரில் ஏற மாட்டீங்க. நீங்கள் அந்த காரை க்ராஸ் பண்ணி அப்படியே நீங்கள் நடந்து போகிறதுக்கு அப்படியே போவீங்களா? இங்கே அப்படியே அங்கே ஜங்குக்கு வந்து காரை ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருப்பாரு பொறுமையாக. நீங்கள் அப்படியே போயிட்டே இருப்பீங்களா? பின்னாடியே தாங்க வந்துட்டுருக்காரு. மாமா வேண்டாம், நீங்கள் போங்க மாமா, நான் நடந்து வந்துப்பேன், பக்கத்தில் தானே. ஒயின் காரில் ஏறு, இல்லைன்னா நானும் உன் கூட அப்படி தான் வருவேன். இல்லை மாமா, நீங்கள் எப்படி வேணாலும் வாங்க, ஆனால் நான் காரில் வரல. உங்களுக்கு நான் புதுசாக ஒரு நம்பிக்கை நான் கொடுக்க விரும்பல மாமா. எல்லாம் முடிஞ்சதாகவே இருக்கட்டும். இது புதுசாக எதுவும் வேணாமாம்மா. இந்த இந்த விஷயம் இந்த இடத்துல கோவில் ஆரம்பித்தது கோவிலே முடியட்டும். இதை பற்றி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராதிங்க ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுட்டு நீங்கள் திரும்பி தாங்க பார்க்கவே இல்லை. நீங்கள் மட்டும் நடந்து அப்படியே கடன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. இந்த ஜங்குக்கு அப்படியே கார் வந்து ஸ்லோவாக உங்கள் பின்னாடியே தான் ஓட்டிகிட்டே வந்துட்டுருக்காரு. தயங்க உங்கள் பின்னாடி தான் நடந்து வந்துகிட்டே இருப்பாரா? டேய் மச்சான், நீ கார் எடுத்துகிட்டு நீ போ, நான் அவளை கூப்பிட்டு வந்துக்கிறேன். டேய் இல்லை நீ போடா, நான் அவகிட்ட பேசிட்டு கூப்பிட்டு வரேன். டேய் இல்லைடா, ஏதாவது தப்பா? ஏண்டா பேசணும்னு சொல்கிறேன், தப்பாக நான் மயிர் மாதிரி பேசிகிட்ருக்க. அவளே பேசுறதுக்கே விடுறாளான்னு தெரில, தப்பாக வர ஏதாவது பண்ணுற போடா, ஏதாவது வாழை வந்துட போகுது அப்படின்னு சொல்லி தயங்க ஜங்குக்கு திட்டி அனுப்பிச்சிருப்பாரு. இங்கே வந்து உங்கள் அம்மாவுக்கு எல்லாமே புரியுது. சரி ஓகே, நமக்கு வந்து நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருக்கணுன்றத அவங்க வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போது மட்டும் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அதனால் விட்டுடுவோன்ற மாதிரி அவங்களுமே வந்து சரி பண்ணி பார்த்து பேசி கூட்டிகிட்டு வா, பொறுமையாக வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அந்த கிளாஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் காரில் ஜங்குக்கும் உங்கள் அம்மாவும் அப்படியே போகிறாங்க. இந்த தாயம் உங்கள் பின்னாடியே தான் வந்துட்டுருப்பாரு. மாமா
இந்த மாதிரி பின்னாடிலாம் வராதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா, போங்க. இல்லைன்னா பொறுமையாக கொஞ்சம் தூரமாக தள்ளியாவது வாங்க மாமா, யாராவது பார்த்தா ஏதாவது சொல்ல போகிறாங்க மாமா, போங்க. என்னடி என்னடி சொல்லுவாங்க? ஆ, என்ன சொல்லுவாங்கன்னு கேட்குறேன். மாமா, இந்த வாடி போடிலாம் கூப்பிடாத, ஒயினன் மட்டும் கூப்பிடு மாமா. வேணாம். எனக்கு புரியல. மாமா மாமான்னு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிட்டுட்ருக்கேடி. உன் மனசில் நான் இல்லவே இல்லையா? இல்லையாடி? இல்லை மாமா, இதில் என்ன சந்தேகம் உனக்கு? இல்லை. இப்போ கூட மாமான்ற அந்த மாமாவில் 300 அர்த்தம் எனக்கு சொல்லுது. உனக்கு கொஞ்சம் கூட தோணலையாடி? ஏன்டி போய் சொல்கிற? அப்போது சும்மா சொன்னேன்டி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உன்னை சும்மா சொன்னேன். நீ மட்டும் தான் என் மனசில் இருந்த. இப்போ வரைக்கும் நீ மட்டும்தான் இருக்க. நீ மட்டும்தான் எனக்கு வேணும். வேறு எதுவுமே வேணாம். வாடி போயிடலாம். அம்மா, எப்போதுலேருந்து இந்த மாதிரிலாம் பேச கற்றுக்கிட்டேன் அம்மா. நம்ம ஊர் பழக்கம், நம்ம ஊரில் என்ன நடக்கும்னு எதுவுமே உனக்கு தெரியாதா? தெரியாத மாதிரி பேசுகிற. எனக்கு ஊர் பழக்கம் வழக்கம் எதுவுமே எனக்கு தேவையில்லடி. நீ மட்டும்தான் தேவை. எனக்கு வேறு எதுவுமே தேவையில்ல. நீ மட்டும் வேணும். வேறு எனக்கு எதுவுமே வேண்டாம். இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் எனக்கு வேணும். பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது சரி பண்ணணும்னு நினைக்கிறேன்டி. சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ வாழ்கிறது வாழ்க்கையாடி. அம்மா, ஆமாடி. நீ எப்படி கஷ்டப்படுற, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற எல்லாமே எனக்கு தெரியும். அப்போது அம்மா எல்லாம் சொன்னாங்க. அதனால் இப்போ இறக்கப்பட்டு எனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அதானே மாமா? இல்லடி, இறக்கப்பட்டு கொடுக்குறேன்னு சொல்ல. நீ சந்தோஷமாக இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், தூரமாக நின்று அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முட்டி போட்டு சுற்றி வந்தியே, அன்னையோட போயிருப்பண்டி. நான் நீ எப்போ சந்தோஷமாக இல்லைன்னு தெரிஞ்சதோ, உன் முன்னாடி வரணும், உன் புருஷனாக மாறணும் அப்படின்னு ஆசை என் மனசில் துள்ளி குதிச்சுது. எனக்கு 2வது வாய்ப்பு கிடச்சிருச்சேன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை இவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடுச்சேன்னு வருத்தப்படுறதான்னு அப்படி மனசுக்குள்ளே 1008 புலம்பல், 1008 அழுகடி. அதெல்லாம் எப்படி காமிப்பான் அப்படின்னு சொல்லி உங்கள் கையை தயங்க பிடிச்சிருப்பாரு. மாமா, என்ன பண்ணுற? கையை விடு. என்னடி, என் பின்னாடி மாமா மாமான்னு சுற்றும் போது என் கையை பிடிச்சிட்டு நீ சுற்றிட்டு இருந்தடி. என் காலர் பட்டன் வரைக்கும் உன் கை வந்திருக்கு. ஆனால் நான் அப்போ உன்கிட்ட ஒரு துளி அளவு கூட நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டதே இல்லை. எப்போ இருந்தாலும் என் பொண்டாட்டின்ற உரிமையில் இருந்தேன். ஆமாம் மாமா, அப்போது உன் காலர் பட்டன் வரைக்கும் என் கை வந்தது. ஆனால் இப்போ உன் சுண்டு விரல் கூட என் கையில் இல்லை. என் நிழலில் கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மாமா. நான் அந்த மாதிரி பொண்ணால் நீ அந்த மாதிரி பொண்ணுன்னு நான் சொல்லலை. ஆனால் எனக்கு அந்த ஒயின் வேணும். இல்லை மாமா, கிடைக்க மாட்டேன். நீ நினச்சிட்டு அந்த ஒயின் தான் இந்த ஒயின் அப்படின்னு. அந்த ஒயினில் எப்போ செத்துட்டா மாமா. விட்டுரு. எப்படி விட சொல்கிற? எப்படி விட சொல்கிற? நீ என் பொண்டாட்டி ஆகிற வரைக்கும் நீ இல்லை, உன்னோட நிழலை கூட விட்டு போக மாட்டேன் மாமா. இந்த மாதிரி தனியாக அதுவும் ரோட்டில் ஓரமாக நின்று பேசுகிறதெல்லாம் ஊருக்கு ஆகாது. நீ பேசுகிற பேச்செல்லாம் உன்னோட சிட்டியில் வேணால் நல்லா இருக்கலாம். நான் ரோட்டில் என்ன வேணாலும் நடக்கும், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே ஓரமாக இல்லை மாமா, வீட்டுக்குள்ளே நடந்தால் கூட தப்பாக பேசுவாங்க. வேணாம் மாமா, விட்டு. ஏன்னே உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இதுக்கே எனக்கு ரொம்ப வலிக்குது. நீ இன்னும் மேலே பேசி எந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி இருக்கு மாமா. வேணாம் மாமா, இதை பற்றி பேச வேண்டாம். நீ பேசினதெல்லாம் நான் மறந்துடுறேன். எப்படி மறப்பேன்? அப்போ நீ என்னை மறந்துட்டியாடின்னு கேட்குறேன். என்னை எப்போ மாமா கல்யாணம் பண்ணிப்பேன்னு பின்னாடியே சுத்தனி. அதெல்லாம் மறந்துட்டியா? நான் தான் உன் புருஷன்னு சொல்லி தோ பச்சை குத்திருந்தியே, எங்கன்னு கேட்குறேன். ஏண்டி, எனக்கு தெரியாதுன்னு நினச்சியாடி? ஆமாம், என்ன பேசுகிற? அப்படிலாம் எதுவுமே இல்லையே. போய் காமிக்குவாடி. இல்லை மாமா, ஏதோ கனவுல ஏதோ பேசிகிட்டு இருக்க. அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா. நீ சொல்லி நீங்கள் கடைன்னு சொல்லி நீங்கள் திரும்ப வேகமாக வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அவர் பின்னாடியே வந்து உங்கள் கையை எப்படியே பிடிச்சிருப்பாரு. என்னடி, எப்படி தெரியும் தானே? தெரியும். நில்லுடி மாமா, கை விடு மாமா.
இது தப்பு மாமா, ரொம்ப தப்பு மாமா. கையை விடு மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, கையை விடு மாமா. ஏய், இப்போ கூட உன் மனசில் நான் இல்லையா? சொல்லுடி. மாமா கையை விடு மாமா. விடு மாமா. என்ன மாமா பண்ணுற? வலையில் உடையுது மாமா. விடு மாமா. மாமா விடு மாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் உங்கள் கண்ணையே பார்த்துட்டு, இங்கே பாரு, இங்கே பாரு, போய் நீங்கள் பாரு. இல்லை மாமா, இல்லை மாமா, இல்லை மாமா, ஏன் மாமா பண்ணுற? புதுசாக எதுவும் ஆரம்பிக்காத மாமா. வலிக்குது, விட்டுரு மாமா. முடிஞ்சதாகவே இருக்கட்டும், விடு மாமா. இல்லை ஒயின், முடியல. இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. நீ தாண்டி புரிஞ்சுக்காம ஏதோ பேசிகிட்டு இருக்க. இதோ பாரு, இங்கே பாரு. இல்லை மாமா, இங்கே பாருண்ணா. இல்லை மாமா, ஏதோ புரியாமல் ஏதோ பேசிகிட்ருக்க. மறந்து முடிஞ்சது தான். இந்த ஒயினோட மனசில் நீ இல்லை. எப்போ நான் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டேன் மாமா. உனக்கு நான் பிடிக்கலன்னு எப்போ தெரிஞ்சதோ அப்போவே யாரே சொன்னா உன்னை எனக்கு பிடிக்கலன்னு? நீ மட்டும்தான் என் வாழ்க்கை, நீ மட்டும்தான் எனக்கு எல்லாம் சொல்லியிருக்கலாம். அதை நீ பெருசாக நினச்சிட்டு, உன் அப்பாவும் பெருசாக நினச்சிட்டு, எவனுக்கோ அப்படியே உன்னை தூக்கி கொடுத்துருந்தாலுமே கூட என்னால் மறக்க முடியாடி. அதுவும் நீ சந்தோஷமாக இல்லைன்றப்போ நான் வரல, தப்பு இல்லைல்ல. இந்த கடவுளே என் கண்ணு முன்னாடி வந்து நின்று இவன் பொண்டாட்டி ஆக்க முடியாதுன்னு சொன்னா கூட நீ தாண்டி எனக்கு உலகம், நீ தான் எனக்கு எல்லாம். மாற்ற முடியாது. எழுதி வச்சுக்கூடி உன் மனசில். அதான் எழுதிட்டியடி என் பேரை கொட்டை எழுத்துல. இல்லைன்னு சொல்லுவியாடி நீ? சொல்லுவியா? ஆமாம், இல்லை. நீ ஏதோ தப்பா, நான் எதுவும் தப்பாக சொல்லடி. தப்பாலாம் சொல்ல. வேணா ப்ரூஃப் வேணா காமி. இல்லை, என் மனசில் இல்லை, என் இதயத்தில் இல்லைன்னு தொடர்ந்து காமி. சி, என்ன பேசுகிற மாமா நீ? என்ன பேசுகிற? இப்போலாம் பேசாத மாமா. உனக்குன்னு ஒரு மரியாதை நான் வச்சுருக்கேன். அதெல்லாம் எதுக்கு மாமா அப்படிதான் பேசுகிற நீ? அப்படியா நீ? மரியாதை தான் இருக்குல்ல மனசில், லவ் இல்லாமல் இருக்குது, மரியாதை மட்டும் இருக்குன்னு போய் பேசுகிற. இல்லை மாமா, உன் மேலே பாருடி, மழுப்பாத பேசு. உன் மனசில் நான் இல்லைன்னு சொல்கிறேன். சரி, ஓகே, அதை கூட எடுத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு மேலே நான் இருந்தேனடி. இல்லைன்னு எப்படி சொல்கிற? ஆ, பச்சை குத்தி வச்சிருக்க. நீ இல்லைன்னு சொல்கிறியே, காமி. இல்லைன்னு எனக்கு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டு போடி. மாமா இல்லை மாமா, அப்படிலாம் நான் எதுவும் ஒன்று. பார்க்கவாடி. சி, என்ன மாமா பேசுகிற? அடுத்து உன் பொண்டாட்டி இதோ பாரு. மாமா பண்ண தப்பு, அதனால் நான் அடித்தேன். இது இங்கே இதோட முடியட்டும் மாமா. நான் உன்கிட்ட எதிர்பார்க்கல இந்த மாதிரி பண்ணுவேன். தயவு செஞ்சு என் மனசை கொலைக்காத மாமா. போ மாமா. இதோ பாரு மாமா, வேணாம். உன் மேலே மரியாதை வச்சுருக்க மாமா, கொல்லாத மாமா. போ மாமா, என்னை கொல்ற மாமா நீ. தயவு செஞ்சு போ மாமா. இந்த மாமான்றதெல்லாம் நீ என்னை கொல்ற. உன் மாமண்டினா உன் தாலிக்கு சொந்தக்காரன் நான் மட்டும்தான். எவனோ ஒருத்தன் சும்மா பேருக்கு கட்டிட்டான்றதுக்காக அவன் புருஷன் ஆகிட மாட்டான். அவனுக்கு நீ பொண்டாட்டியாக ஆக மாட்டேன். நான் மட்டும்தான் உனக்கு புருஷன், புரிஞ்சுக்கும். மாமா இப்படி பேசாத மாமா. என்னடி கை நீளுதா? என் கை நீண்டுதுண்ணா எங்கே இருக்கும் தெரியுமா உனக்கு? மாமா விலகு மாமா. சரியில்லை, நீ சரியில்லவே இல்லை மாமா. வேணாம் மாமா, நான் போகிறேன். தப்பு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக அப்படியே கடன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. அவர் பொறுமையாக தான் நடந்து வந்துகிட்டே இருக்கார் உங்கள் பின்னாடியே. உங்களுக்கு சின்னதாக சந்தேகம், நம்ம இப்போ வேகமாக போகிறோம், அவன் ஏன்டா இப்படி பொறுமையாக வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயம் கலந்த சந்தேகமாகவே நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா பின்னாடி தயங்க காணோம். அப்படியே நீங்கள் இன்னும் வேகமாக போக ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துட்டே தான் நீங்கள் போயிட்டே இருப்பீங்களா? திரும்பி பார்த்தா முன்னாடி தயங்கி நின்றுட்டுருப்பாரு. அதாவது குறுக்கு வழியால் வந்துட்டு உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டுருப்பாரா? மாமா வேணாம் மாமா, நீ பேசுகிறது எல்லாமே தப்பு மாமா. எனக்கு இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை மாமா. மறந்துடு மாமா, ப்ளீஸ் மாமா. இது தப்பு,
வேணாம் மாமா. என்னடி வேணாம்? என்ன வேணான்னு கேட்குறேன். நீ மட்டும்தான் எனக்கு வேணும். நீ மட்டும்தானே எனக்கு வேணும். வேறு எனக்கு எதுவுமே வேணாம். நீ கஷ்டப்பட்ட, ரொம்ப கஷ்டப்பட்ட. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி பார்த்துட்டேன். வேண்டாம். கடைசி 2 வருஷம் நீ பட்ட கஷ்டமே போதும். இதுக்கப்புறம் நீ, நான், உன் அப்பா, உன் அம்மா, என் அப்பா, என் அம்மா, தங்கச்சி அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரே குடும்பம் வாழலாம். இந்த ஊரில் இருக்க வேணாண்டி. நம்ம வெளிநாடு போயிடலாம். கொரியா போயிடலாண்டி. எஸ்கேல நமக்கு பெரிய பங்களா இருக்குது. அங்கே போயிடலாம். புரியுதா? இல்லை மாமா, நீ என்ன சொன்னாலும் என் மனசே கொள்ளல. வேண்டாம். நீ ஏதாவது பேசிகிட்டு இரு மாமா. நான் வீட்டுக்கு போகிறேன். ஏதோ ஏதோ என்கிட்ட இப்படிலாம் பண்ணாத மாமா. பயமாக இருக்குது. என்னடி பயமாக இருக்கு? என்ன பார்த்தா உனக்கு பயமாக இருக்கு? எப்போ பாரு மாமா மாமா மாமான்னு என்னை பிடிச்சிட்டே தூங்கிட்டு இருப்ப. வேணாண்டி போடின்னு சொல்லுவேன். அப்போவும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்ப. இப்போ நான் வேணும் வாடி பாடின்னு கூப்பிட்றேன். வரமாட்டேடி. என்ன மாமா பேசுகிறேன்? அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை. இப்போ நான் கல்யாணம் ஆகி ஒருத்தவனுக்கு நான் பொண்டாட்டி மாமா. என்ன பேசுகிறேன்? இல்லடி, அவனெல்லாம் நீ புருஷன் சொல்லாத. உனக்கு புருஷனா மட்டும்தான். எனக்கு பொண்டாட்டி நீ இது மட்டும்தான். புரியுதா? நீ மட்டும்தான் என் வாழ்க்கை. நீ மட்டும்தான் என் உலகம். மனசில் புரிஞ்சுக்கொடி. சும்மா என்னை பார்த்து பயந்து ஓடுறது. திரும்ப 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 நான் ஒருத்தவனுக்கு பொண்டாட்டி கழுதில் கிடக்கிற தாலியை காமிச்சு ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன். தாலியை அறுத்து கிடச்சிட்டு போயிட்டே இருப்பேன். மாமா? ஆமாடி, ஆமாம். ஓ மாமன் தான். ஓ மாமன். உனக்கு மட்டும்தான் மாமன். மனசில் வச்சுக்கொடி. வா போகலாம். இல்லை, நான் உன் கூட வரல. என் கூட வராம வேறு எவன் கூட நீ? எது தாலி கட்டினான்னு சொல்கிறிய? அவன் கூட போறியா? ஆமாம், நான் இங்கேருந்து என் வீட்டுக்கு போகிறேன். இதை பாருடி, அதெல்லாம் உன் வீடுன்னு சொல்லாத. அது உன் நரகம். அந்த நரகத்துக்கெலாம் நீ இனிமேல் போக மாட்டேன். இது நீ இந்த திருவிழா முடிஞ்சவொடனே இப்படி ஊருக்கு போகலான்னு நினச்சிட்ருக்கியா? வாழ்க்கையில் மறந்துடுறீ. நீ அங்கேருந்து நீ வந்த பார்த்தியா? அதுதான் உன்னோட கடைசி நாளாக இருக்கும். இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நீ போக மாட்டேன். என் வீட்டுக்கு தான் நேராக வருவேன். அடுத்த வாரம் உனக்கும் எனக்கும் கல்யாணம். புரிஞ்சுதா? இதே மலை கோயிலில் தான். ஆமாம். இல்லை, ஆமாம். நீ என் பொண்டாட்டி ஆக போகிறதுன்னு உண்மை. மனசில் வச்சுக்கோ. எதையாவது நினச்சி மண்டையில் குழப்பிக்காத அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் கையை உதறி விட்டுட்டு நீங்கள் தனியாக போவீங்களா? என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? நீ தான் பிரச்சனை. உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. நானே சொல்கிறேன், மறந்துடு, என்ன விட்டுருன்னு. ஏன் இப்படி பண்ணுறேன்? அப்போல்லாம் எங்கே போனேன்? என்ன பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ என்னமோ திடீர்னு பிடிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம் மாமா இது? ஆமாண்டி, அப்போ பிடிக்கலன்னு சொன்னது உன்னை சும்மா டீஸ் பண்ணடி. வேணும்னு சொல்ல. உன்னை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். இந்த உலகத்துல யாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீ மட்டும்தான். என் அப்பா அம்மாவை தாண்டியும் உன்னை பிடிக்கும்டி. புரிஞ்சுக்கோவேன். இப்படிலாம் சொல்லாத. என்ன நல்ல வாழ்க்கையடி வாழ்கிற? நீ இன்னும் ஒருத்தவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்தனா நான் ஏன்டி உன்னை இப்படி டார்ச்சர் பண்ண போகிறேன்? என்னை கட்டிக்கோன்னு சொல்ல போகிறேன்? நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழத்தான நானே நல்லாருன்னு சொல்லிட்டு போயிருப்பாண்டி. நீ வாழ்கிறது வாழ்க்கையே இல்லைடி. வாழ்க்கையே இல்லை. அதுக்கு பேசாமல் என்னடி சொல்லுவேன் நான்? என்ன சொல்லுவேன்? ஒரு டேக்கர் போட்டு பார்த்துக்க வேண்டியதானடி அவனுக்கு. அது எதுன்னு பண்ணுறதுக்கு நீ என்ன வேலைக்காரியாடி? ஆ, வேலைக்காரியாடி? ஆமாம். இல்லை, அவர் எனக்கு இந்த பாருடி, உன் வாயில திரும்ப சொல்லாத. உன் புருஷனை மட்டும்தான். புரியுதா? ஆமாம், புரியுதாடி? நான் மட்டும்தான். இல்லை மாமா, உனக்கு தான் புரியல. சுத்தமாக உனக்கு புரியல மாமா. என்ன வேணாலும் பேசிக்கோ. இங்கேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் நீ சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீ என்னென்னலாம் சொன்னியோ அது என் காதில் இருந்து அப்படியே அந்த பக்கமாக நான் விட்டுருவோம் மாமா. ஏதோ மண்டைக்கு எடுத்துகிட்டு போய் மனசில் பதிய வச்சுப்போன்னு மட்டும் நினச்சிக்காத. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. மந்திரம் ஓதி நீ என்ன வேணாலும் மாற்றலாம்னு நினைக்கலாம். எதுவும் மாறாது. இது இப்படியே தான் இருக்கும். நான் எப்போவும் அவரோட வாயினாக தான் இருப்பேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மாமா. இல்லை, இல்லடி, இல்லை. நீ எப்போவும் இதை தயாங்கோட வைன் கிம் தயாங்டி. நீ உன் பேர்
அது கிடையாது. ஒயின் கிம் தயாங் மட்டும்தான். புரியுதா? இல்லை மாமா. இதோ பாரு, இல்லை மாமா இல்லை மாமான்னு திரும்ப திரும்ப சொன்னேன்னு வச்சுக்கேன், என்னை ஏதாவது பண்ண வச்சிடாத ஒயின். அப்புறம் உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும், வலிக்கும், அழுவ. உன் கண்ணுலேருந்து தண்ணி வந்ததுன்னா என் கண்ணுலேருந்து ரத்தம் தான் வரும். வேண்டாம். பொறுமையா நான் சொன்னதை மட்டும் காதில் வாங்கினியா, மனசில் ஏற்றுக்கிட்டியா? வா போகலாம். இல்லை, வா போகலான்னு சொன்னேன். இல்லை மாமா வாடி அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு அப்படியே போகிறாரு. போகிறப்போ சில பேர் வந்து அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறாங்க. சில பேர் என்னடி இவன் வந்து இவ கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி அப்படியே பேசிகிட்டே போகிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே கையை உதறி உதறி விட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு செம்ம பயம் ஆகுது. சில பேர் பார்த்துட்டு போகிறதெல்லாம், மாமா நிறைய பேர் பார்த்துட்டு போகிறாங்க மாமா, கையை விடுமாம்மா, தப்பாகிடும் மாமா, ஏன் மாமா அப்படி பண்ணுற? இந்த பாரு, எதுவும் தப்பாகாது. நீ என் பொண்டாட்டி ஆக போகிறவ. சி, என்ன பேசுகிற நீ? நான் ஏற்கனவே ஒருத்தவனுக்கு பொண்டாட்டி, என்ன பண்ணுற நீ? கையை விடுமாம்மா, விடுமாம்மா, கையை விடுமாம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே கற்றுக்கிட்டே இருக்கீங்க. அங்கே சில பேர்லாம் அப்படியே பார்த்துட்டு, என்னடா அது கையை பிடிச்சி இவன் கூப்பிட்டு போகிறான், அவன் என்னமோ உதறா, நம்மளை பார்த்த உடனே தான் இப்படி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா போல இருக்குது. ஓஹோ, புருஷன் சரியில்லைனோடனே இன்னொரு புருஷன் தேடிட்டா அப்படின்ற மாதிரி தப்பாக பேசிக்கிட்டே அப்படியே போகிறாங்க. அந்த கோவில்லேருந்து திருவிழா முடிச்சுட்டு போகிறவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே விடு 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 விடுன்னு சொல்லி அப்படியே அழுது அவரை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவர் உங்கள் கையை அப்படியே க்ரிப்பாக டைட்டாக பிடிச்சிட்டாரு. மாமா, நீ இப்போ மட்டும் விடலை வச்சுக்கே, நான் ஏதாவது பண்ணிப்பேன் மாமா, விட்டு மாமா. என்னடி பண்ணிப்பேன்? என்ன பண்ணிப்பேன்? என்ன மாரி என்ன பண்ணிப்பேன்? செத்துருவேன் மாமா, செத்துருவேன். என்னடி? செத்துருவேன் மாமா, செத்துருவேன். மானமே போனதுக்கப்புறம், என்னுடைய பேர் இந்த மாதிரி கெட்டு போனதுக்கப்புறம், அப்படி என்னம்மா ஒரு வாழ்க்கை எனக்கு? எதுவுமே வேணாம். அப்போது என் கூட வாழ மாட்டேன், சாக தான் செய்வேன். அப்படின்னா சாகிறதுக்கு கூட நான் தயாராக இருக்கேன்டி. செத்து போடி போ. எங்கே போய் என்ன பண்ண போகிற? உன் பின்னாடி நானும் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். வா, சேர்ந்து சாகலாமா அப்படின்னு சொல்லி கடன்னு சொல்லி அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறாரு. மாமா மாமா எங்கே போகிறேன், எங்கே போகிறேன் மாமா, ஏன் மாமா அப்படி பண்ணுற? பாடி, சாகலான்னு தானே சொன்னேன், சேர்ந்து சாகலாண்டி. செத்துப்போ, நானும் உன் கூடவே சேர்ந்து செத்து போகிறேன். வாழ்க்கையில் தான் சேர முடியல, சேர்ந்தாவது செத்து போகலாமே. வா, சொர்க்கத்தில் ஒன்றா சேரலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் வேகமாக அப்படியே கடன்னு உங்களை இழுத்துக்கிட்டே அப்படியே போகிறாரு. அங்கே இன்னும் போயிட்டே இருப்பாங்களா, அந்த தோட்டத்தை பக்கமாக நீங்கள் நுழைஞ்சு போகிறத பார்த்துட்டு, என்ன இவன் கையை பிடிச்சிட்டு தோட்டத்தை பக்கமாக இழுத்துட்டு போகிறான்னு சொல்லி இன்னும் தப்பாக புரிஞ்சுட்டு தான் அப்படியே போகிறாங்க. நீங்கள் வந்து விடுங்க மாமான்னு சொல்லி அப்படியே பிடிச்சி அப்படியே தள்ளி இருப்பீங்களா, நீங்கள் ஒரு பக்கம் அப்படியே தயங்க ஒரு பக்கம் அப்படியே விழுந்து கிடக்குறீங்க. என்னடி, என்ன சேர்ந்து சாகலான்னு சொன்னல, வா. மாமா என்ன பண்ணுற, நிறுத்து போதும். நீயும் சாக வேணாம், நானும் சாக வேணாம். ஏன் மாமா அப்படி பண்ணுற நீ? இவ்வளோ நாள் கழித்து உன்னை பார்த்தேனேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போது அந்த சந்தோஷம் எல்லாம் உருக்குலையிற மாதிரி நீ பண்ணிகிட்ருக்க மாமா, நீ பண்ணிகிட்ருக்க. தயவு செஞ்சு போயிடு மாமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நீங்கள் அவரை கையெடுத்து கொண்டுட்டு அப்படியே கேட்டுகிட்டே இருப்பீங்களா. அவர் அப்படியே உங்ககிட்ட வந்து நீல் டவுன் பண்ணி, இந்த பார்வையின் உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீ நினச்சிட்ருக்க இப்போ தான் நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன்னு. இல்லடி, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணுன்றதை தாண்டி நான் உன் கூட நல்லா வாழணும்னு நினைக்கிறேன்டி. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். ஏன்டி இப்படி பேசுகிற? உன் மனசுக்கு புரியலையாடி இந்த தயங்கூட வலி? இல்லை மாமா, இது தப்பு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ எந்திரிச்சிருப்பீங்க. பாரு, இது தப்புலாம் இல்லை ஒயின் அப்படின்னு சொல்லி உடனே உங்களுக்கு தப்பு தப்பு வேணும், என்ன பண்ணுற அப்படின்னு தள்ளி விட்டுட்டு நீங்கள் அப்படியே கடன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே ஓடி போயிருப்பீங்க. ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படியே இங்கே கட் ஆகட்டும். சீக்கிரமாகவே செகண்ட் பார்ட் போடுறேன். இந்த பாட்டு எப்படி இருந்தது என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முடியலையா, முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். முடியலையா, ஏதோ பண்ணுங்க போங்க, வேறு என்ன சொல்கிறது. எதை சொன்னாலும் செய்ய மாட்டீங்க. ஆனால் என்கிட்ட மட்டும் 1 ஷாட் போடு, எஃப்எஃப் போடு, 3 ஷாட் போடு, 5 ஷாட் போடு, ஜிம்மினுக்கு போடு, ஆர்எம்க்கு போடு, எல்லா ரெக்வஸ்ட்டும் சொல்லுவீங்க, அது நான் செய்யணும். ஆனால் எனக்காக ஒரு லைக் கூட பண்ண மாட்டீங்க. அதுதான்
உங்களுக்காக நான் மலையே பிடுங்கி வச்சாலும் எனக்காக நீங்கள் மயிரை கூட பிடுங்க மாட்டீங்கன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் உங்களுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறது? எனக்கு ஸ்டோரி லைன் கொடுக்கணும், இந்த எஃப்எஃப் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு தீரா காதல் மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு நீ லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு, நீ கமெண்ட் பண்ணுன்னு சொன்னாலும் உனக்கு இவ்வளோ தான், இதுதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எப்போவும் பண்ணுற, லைக் பண்ணுற, கமெண்ட் பண்ணுறவங்க தான் எனக்கு பண்ணிகிட்ருக்காங்க. புதுசாக பண்ணுறவங்களாம் எனக்கு ஏதோ பெருசாக நீங்கள் பண்ணுறதே இல்லைன்னு நிறைய தெரியுது. இருந்தாலும் கத்தி உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். பண்ணுறீங்களா? இல்லை. நீங்கள் மட்டும் வரீங்க, ஸ்டோரி லைன் கேட்குறீங்க, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அப்படியே போயிடுறீங்க. ரொம்ப புலம்புறேன்னு நினைக்கிறேன்டா காய்ஸ். பாய்.